Audio Jungle. Audio Jungle. I will run, I will climb, I will. Praise Lord. Hallelujah. சந்தோஷமாய் ஹalleluya கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை பெறுவதாக இந்த நாள் தேவ சமூகத்தில் கடந்து வந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு பாராட்டி இருக்கிற நல்ல தயவுக்காய் கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற பக்தர் சொன்னது போல நாம் நிற்பது நிர்மூலமாக ஆதிருக்கிறதும் கர்த்தருடைய சுத்த கிருபையோட கிருபை நம்மை நடத்தினது கர்த்தர் நம்மை ஆதரித்தார் இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதத்துல 2வது வாரத்துல ஒரு மீது கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். வேதம் நம்மை சொல்லுகிறது, நோட்டுக்குட்ட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நான் ஒருமித்தவர் நாமத்தை உயர்த்துவோமாக என்று சொல்லப்பட்டது போல கர்த்தர் நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தரை தேடுவோம், கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. அப்படி போறாது, இன்னும் சத்தமா சொல்லுங்களேன், சந்தோஷமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர், அவர் சாத்தி பரிசயம் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே, அவர் சாத்திய பரிசயம் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே, அவர் சட்டையின் கீழடை கலப்புகளால் மூடுவார், அவர் சட்டையின் கீழடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார், ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலோ என்னை காப்புவித்தே முற்றுரட்சிப்பாரே என் ஆத்துமாரே சரவர், என்னை காப்புவித்தே முற்றுரட்சிப்பாரே என் ஆத்துமாரே சரவர், அவர் சாட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார், அவர் சாட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். கூட ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலோ என்னை காப்புவித்தே முற்றுரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர், என்னை காப்புவித்தே முற்றுரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர், அவர் சாட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார், அவர் சாட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? எல்லா வாய்களும் திறந்து கர்த்தரை உயர்த்துங்க பார்க்கலாம். எல்லா சத்தமும் கர்த்தரை நோக்கி கூப்பிடட்டுமே. இந்த பகல் வேளை தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம். வேதத்துல கூப்பிட்டு அத்தனை பேரை கர்த்தர் விடுவித்தார். தேவ சமூகத்துல கூப்பிட்டு அத்தனை பேரை கர்த்தர் உயர்த்தினார். தேவ சமூகத்துல கூப்பிட்டு அத்தனை பேருக்கும் கர்த்தர் இரக்கத்தை பாராட்டினார். இன்னைக்கு தேவ சமூகத்துல கூப்பிடும் போது நமக்கு இரக்கம் உண்டு. நம் தேவ சமூகத்துல கூப்பிடும் போது நமக்கு மறு உத்தரவை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்பா, உம்முடைய கிருபை எனக்கு வேணும்னு கேளுங்க, உம்முடைய தயவு எனக்கு வேணும்னு கேளுங்க. இம்மட்டு நடத்தினீர், இனியும் நீர் என்னை நடத்தும் என்று கேளுங்க. இம்மட்டு கர்த்தர்களுக்கு உதவி செய்தார். எபனேசராய் கர்த்தர் நாடு இருந்தார். எல்லாரும் கர்த்தரை உயர்த்துவோமா? ஓ ரபா ஷேகரே தன பௌட்டாராபா உடமான வைடா ரகனா தகப்பன் ஒருமித்து நாங்கள் சபையாகும் ஆர்ப்பரிக்கிறோம் ஆண்டவர, சபையாகும் உயர்த்துகிறோம் ஆண்டவர, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவர, உம்மை உயர்த்துகிற மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வருவேன் என்று சொன்னவர் எங்கள் நடுவில் கடந்து வந்திருக்கிறீர். அப்பா, அவருடைய பிள்ளைகளை தொடுகிறீர், அவருடைய பிள்ளைகள் மேல அவருடைய மகிமை ஊற்றுகிறீர், அளவில்லாமல் அபிஷேகத்தால் நிரப்புகிறீர். Right now, Rabba Shegere Dana Boutaraba. Jitagapane, hallelujah. Jesus, Nandi Tagapane, Mukkanati Raja.
மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டது மனமகிழ்ச்சியுமான இந்த நல்ல ஓய்வு நாள் ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆயுஸ் நாட்களோடு கூட இந்த நாளை கூட்டி தந்து உம்முடைய சமூகத்துல வந்து உம்மை ஆராதிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கொடுத்த நல்ல தயவிற்காக உமக்கு நன்றி தகப்பனே. இவ்வளவு தூரமாய் உம்முடைய மகிமை உணர்றபடி கர்த்தர்களுக்கு கிருபை கொடுத்தீர் ஆண்டவரே. சற்று நேரம் உங்க வார்த்தைக்கு நேரம் நாங்கள் கடந்து வருகிறோம் அப்பா. பேசுறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் என்று சொல்லப்பட்டது போல ஆவியானவர்களோடு கூட பேசும்படியாய் ஜெபிக்கிறப்பா. மனச சப்தத்தை கேட்டு சலித்து போன ஆண்டவரே, மனச சத்தத்தை கேட்டு ஏமாற்றப்பட்டோம்ப்பா. மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் ஆண்டவரே துக்கப்பட்டு ஒடுங்கி போன ஆண்டவரே, இந்த பகல் வேளை உம்முடைய சத்தம் மட்டும் எங்கள் நடுவில் துணிக்கும்படியாய் ஜெபிக்கிறப்பா. உம்முடைய சத்தம் இன்பமேறிய சத்தம் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளை நடுவில் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுக்குரிய நல்ல வார்த்தை தாங்க, நீங்க பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். பேசுறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்பா, ஆவியான தாமே பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். திக்கு வாயும் அந்த நாவுள்ள மோசையோடு பேசின கர்த்தர், பிள்ளையாமன் கழுதி வாயை திறந்து பேச செய்த கர்த்தர், இந்த பகல் வேளை அடிமையோடு கூட கர்த்தர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். பேசுற அடிமை மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. நீங்க பெருகுங்க, நான் சிறுகிறேன். நீங்க வெளிப்படுங்க, நான் மறைத்து கொள்ளுகிறேன். இயேசுவுல ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சற்று நேர சிந்தனைக்காக வேதாகமத்திலிருந்து வேதத்தை வாசித்துக் கொள்ளலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அல்லேலூயா. பாத்தீங்கன்னா எல்லாரும் சைட்ல இந்த பக்கம் லேடி சைடு அப்படியே சேர்ல இந்த பக்கம் இருக்கிறீங்க. இங்க உள்ள எல்லாம் சேர் நிறைய இருக்கு, வாரவங்களுக்கு அடுத்து உள்ள போகிறது ரொம்ப கஷ்டம். அப்படியே அந்த சைடெல்லாம் நீங்க சேரை ஃபில் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கர்த்தர் நல்லவர். ஆமா, வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆமென். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் என்கிற தலைப்பின் கீழ் பரிசுத்த ஆவியோட துணையோடு கூட வேதத்தின் ஆதாரத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளோடு கூட சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிட என்ன நமக்கு கிடைக்கும், கூப்பிடுறது எப்படி என்று வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பக்கத்துல சமீபமாய் இருக்கிறார். சமீபமாய் இருக்கிறபடியால் அவரை நோக்கி கூப்பிடணும். அல்லேலூயா. நம்ம இந்த கிறிஸ்துமஸ் அந்த டிசம்பர் மாதம் வந்தாலே நம்ம ஆண்டவரை எப்படி பார்ப்போம் தெரியுமா? அல்லேலூயா. பால்குடி மரப பாலகனாக ஆராரோ அரீராரோ. ஆனா அப்படி அல்ல, நம்முடைய ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது நம்முடைய சமீபத்தில் ஆண்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தகப்பனாய் இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நமக்கு சமீபமாய் வருகிறவர், நம்ம பக்கத்துல வருகிறவர், அருகில வருகிறவர். அல்லேலூயா. ஆமென். டிசம்பர் மாதம் வந்த உடனே மைண்ட்ல ஆண்டவர் எப்பதான் பிறந்தது மாதிரியும் அப்படியெல்லாம் நம்ம நினைப்போம். அல்லேலூயா. ஆனா இல்ல தேவ பிள்ளை, வேதம் சொல்ல அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிற தகப்பனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சமீபமாய் இருக்கும் போது ஒரு தேவ பிள்ளை ஆண்டவரை கூப்பிடும் போது கர்த்தர் நமக்கு பதில் கொடுப்பார். ஏன் நம்முடைய வாழ்க்கையில சில இடங்களில் கர்த்தர் வர உத்தரவு கொடுக்கவில்லை, ஏன் நம்முடைய ஜெபத்திற்கு மறுபடி வரவில்லை, ஏன் நம்முடைய சத்தத்தை கேட்கவில்லை என்று சில நேரத்தில் சொல்லுவோமானால், ஆண்டவர் நம்முடைய சமீபமாய் இருக்கும் போது அவரை கூப்பிடுவதற்கு மறந்து விடுகிறோம். அவர் நம்முடைய சமீபமாய் இருப்பதற்கு இருக்கும் போது கூப்பிடுவதற்கு நமக்கு மனதில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, சமீபமாய் இருக்கும் போது நீ கண்டடையத்தக்க சமயம் உண்டு, நீ கண்டடையத்தக்க ஒரு நேரம் உண்டு. இன்றைக்கு கண்டடையத்தக்க தேவ சமூகத்துல வந்திருக்கும் போது வேதம் சொல்லுகிறது, நீ அறியாத ஒரு நேசருடைய நடுவில் வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்முடைய சமீபமாய் இருக்கும் போது அவர் தூரமாய் இருக்கிறது போல உணர்தல்ல, அவர் என்னோடு கூட இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். தாவீது சொல்லுகிற, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். எங்கேயோ இருந்தார்ல, கூடவே இருந்தார். இன்னைக்கு யாரெல்லாம் தேவ சமூகத்தில் ஆண்டவர் கூட இருக்கிறார் என்று உணர்ந்து உங்க நாவுகள் ஆண்டவர் உயர்த்துமோ, அங்கே கர்த்தர் நமக்காக இறங்கி வருகிறார். இருக்கிறார். அல்லேலூயா.
சரி, வேதத்துல நம்ம வாசிக்க கேட்டோம், அவர் சமீபமா இருக்கையில் அவரை கூப்பிடுங்கள். அல்லேலூயா. எப்படி கூப்பிட வேண்டும் ஆண்டவரை? வேதம் சொல்லுகிறது, ஒன்று ஆண்டவரை உண்மையாய் கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. சங்கீதம் 145 அதோட 18வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிக்க கேட்கலாமே. சங்கீதம் 145 அதோட 18வது வசனம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். ஆரம்பத்தில் வாசிக்க கேட்டோம், அவர் சமீபமாயிருக்கிறார், அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உண்மையாய் கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருப்பாரா? அல்லேலூயா. உண்மை தேவனை ஆராதிக்கிறதுல உண்மை இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவார். அல்லேலூயா. அநேக வேதத்துல அநேக சத்தியங்களை சுட்டி காண்பிக்க முடியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரு தேவ பிள்ளை ஆண்டவரை ஆராதிக்கிறது உண்மையாக ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஏனோ தானவன்றல்ல, கடமைக்காக அல்ல, சடங்காச்சாரத்துக்காக அல்ல, சுயத்துக்காக அல்ல. ஒரு தேவ பிள்ளை ஆண்டவரை ஆண்டவராக நிறைத்து ஆராதிக்க வேண்டுமா? பக்தன் பாடுவது பாடினார், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை உண்மையாய் ஆண்டவரை கூப்பிடும் போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்முடைய சமீபமாய் வருகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் ஏன் நம்முடைய சமீபமாய் வரவில்லை? ஏன் ஆண்டவர் நம்முடைய சமீபமாய் உட்காரவில்லை? ஏன் நம்முடைய ஜெப தூரமாய் இருந்து கொண்டிருக்கிறது? வேதத்துல 2 பேர் தேவாலயத்துல ஜெபிக்கும்படி கடந்து வந்தார்கள், ஆயக்காரன் பரிசேயன். வேதம் சொல்லுகிறது, ஆயக்காரன் தூரத்துல நின்று ஆண்டவரே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று ஜெபித்தான். ஆனா பரிசேயன் ஜெபிக்கும் போது கத்தா தான் ஜெபித்தான். அல்லேலூயா. நான் அவனை போல அல்ல. அல்லேலூயா. நான் மற்றவர்களை போல அல்ல, எல்லாத்திலும் பெரியவன், எல்லாத்திலும் கொடுக்கிறேன். அல்லேலூயா. இதன் உண்மையில்லாத ஒரு அனுபவம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாதா? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவனுக்காய் எதை கொடுத்தாலும் உண்மையாக கொடுங்க. தேவனுக்காய் கொடுக்கிறத உற்சாகமாய் கொடுங்க. தேவனுக்காய் கொடுக்கிறத மனப்பூர்வமாய் கொடுங்க. முறுமுறுப்பு இல்லாம கொடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது முறுமுறுக்காத ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஒரு தேவ பிள்ளை ஆண்டவரை கூப்பிடுகிறது உண்மையா கூப்பிடணும். நீர் என்னுடைய தேவன். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், தேவனே நீர் என்னுடைய தேவன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே நாத்தும் மேல் தாகமாய் இருக்குது. அப்படின்னா வறட்சியானாலும் சரி, வாழ்க்கை வனாந்திரமாய் இருந்தாலும் சரி, பிரச்சனையா இருந்தாலும் சரி, என்னதான் வந்தாலும் நீர் தான் என்னுடைய தேவன். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி இருந்தாலும், நான் எந்த சூழ்நிலைக்குள்ளாக இருந்தாலும், சொல்லப்பட்டிருக்கிறது போல ஆபகு தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நீர் என்னுடைய தேவன், உமக்குள்ளாக மகிழ்ச்சியாய் இருப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு சொல்றீங்க, இந்த வருஷத்துடைய கடைசி நாள்ல வந்து இருக்கிறேன், இதுவரைக்கும் ஒண்ணு தராத இருந்தாலும் உண்மை ஆராதிக்கிறதுல உண்மையா இருப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை உண்மையாய் ஆண்டவரை ஆராதிக்கும் போது, ஒரு தேவ பிள்ளை ஆண்டவரை உண்மையாக கூப்பிடும் போது, அந்த தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் எப்போதுமே சமீபமாய் இருக்கிறார். நம்முடைய தூய தமிழ்ல சொல்லப்படும் போது அவர் நம்முடைய அருகிலேயே இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் நம்முடைய அருகில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீங்க? ஆமா. தேவன் நம்முடைய பக்கத்தில் இராவிட்டால் நம்முடைய வாழ்க்கை வேதனையே. தேவன் நமக்கு அனுகூலமா இல்லவென்று
சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே வேதனை தான். அவர் நமக்கு சமீபமாக இருக்க வேண்டும். ஒரு தேவ பிள்ளையோட வாழ்க்கையில் ஆண்டவர் அருகில் இருப்பதை உணர வேண்டும். ஹல்லேலூயா. அருமையான பக்தர் சொல், வல பக்கத்துல எனக்கு நிழலாய் அவர் இருக்கிறார். சூரியன் பகல் வந்தாலும் அது என்னை ஒருபோது சேதப்படுத்துவதில்லை. ஏன்னா என்னுடைய ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறபடியா. ஆண்டவரை உண்மையாக கூப்பிட வேண்டும். உண்மையாக ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். யாருடைய ஜெபத்தை, யாருடைய கூப்பிடுதலை தேவன் அங்கீகரிக்கிறார் என்று வேத தெளிவாக சுட்டி காண்பிக்கிறதா. ஒரு தேவ பிள்ளை ஆண்டவரை, நீர்தான என்னுடைய ஆண்டவர், நீர்தான் ஆண்டவரை என்னுடைய தேவ, நீர்தான் ஆண்டவரை என்னுடைய ஜீவ, நீர்தான் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கை, நீர்தான் ஆண்டவர் என்னுடைய சுவாசம், நீர்தான் ஆண்டவர் என்னுடைய உயிர் என்று சொல்லுகிற ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் எப்போதுமே கூட இருக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, முதலாவது கேட்டது போல தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். எப்படி கூப்பிட வேண்டும்? உண்மையா கூப்பிடணும். விளக்க போறேன்னா இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆகும். கர்த்தர் நல்லவர். சீக்கிரம் அடுத்த பாயிண்ட்டுக்கு வர விரும்புகிறேன். இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, முழு இருதயத்தோடு கூப்பிட வேண்டுமா. அல்லேலூயா. சங்கீதம் 119 அதோடைய 145வது வசனத்தை வாசிக்கும் போது இவனமாய் வாசிக்க முடியும். சங்கீதம் 119 அதோட 145வது வசனம், முழு இருதயத்தோடு கூப்பிட்டு கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும். அல்லேலூயா. ஒன்னு சொன்ன, ஆண்டவரை கூப்பிடுகிறது உண்மையா கூப்பிடும் போது கர்த்தர் நம்முடைய அருகில் இருக்கிறார். இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, முழு இருதயத்தோடு கூப்பிடும் போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். அல்லேலூயா. உண்மையா கூப்பிடும் போது அருகில வருகிறார். முழு இருதயத்தோடு கூப்பிடும் போது நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். முழு இருதயம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா. முழு இருதயம். அல்லேலூயா. ஒரு முழுமையான இருதயம் நமக்கு இருக்கா? அல்லேலூயா. முழுமையான இருதயத்தோடு நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோமா? அடிக்கடி சொல்லுவேன், அப்போஸ்தலன் பவுலை போல கிறிஸ்துவின் அன்பை விட்டனை பிரிப்பவனியா. முழு இருதயம். கிறிஸ்துவனுடைய அன்பின் மேல், சத்தியத்தின் மேல், பிரமாணத்தின் மேல் முழு இருதயம் இருந்துச்சு. இந்த இடத்துல ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் முழு இருதயத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கிறோமா? குறை கூறுகிறதுல நம்ம கில்லாடிகள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, முழு இருதயம், இருதய திறந்த ஆண்டவரை ஆராதிக்கிறோமா? முழு இருதயத்தோடு தேவ சமூகத்துல கடந்து வந்து அவரை தொழுது கொள்ளுகிறோமா? முழு இருதயம் எங்க இருக்குமோ அங்கேதான் கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை தொட முடியும். முழு இருதயம் எங்க இருக்குமோ அங்கேதான் தன்னுடைய ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். நீங்க எப்படி வாங்க கையை கட்டிட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லுகிற பிரசங்க கூட்டம் அல்ல. ஆமென். கையை கட்டிட்டு இருந்தா போதும் எல்லாம் நடக்கும் என்று சொல்லி பிரசங்க பண்ணுவதற்கு கர்த்தரை அழைக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிக்கணும். ஓசையுள்ள கைத்தாளத்தோடு அவரை துதிக்கணும். எனக்கு அநேகர் கேட்கிறாங்க, கையை தட்டி எங்க ஆராதிக்கணும்னு இருக்குது, எங்க கண்ணை மூடி செபிக்கணும் எல்லாம் வேதம் இருக்குது, வேத பிரமாணம் இருக்கிறது ஐயா. ஹல்லேலூயா. தேவனுக்காக இறங்கி வந்து நாம் வேஷம் போட்டுக்கிற வாழ்க்கை அல்ல. இதை சுமக்கிற நாம், இதற்கென்று ஓடுகிற நாம், இதற்கென்று வேறு பிரிக்கப்பட்ட நாம் உள்ள இருதயத்தோடு இதை சுமக்க வேண்டும். ஆமே சொல்லுங்களேன். ஆமே சொல்லுங்களேன். கர்த்தர் ஒரு எச்சரிப்போடு கூட நம்மோடு பேசுறத நான் உணர்கிறேன். ஆண்டவரை முழு இருதயத்தோடு துதியுங்க. முழு இருதயத்தோடு ஆண்டவரை ஆராதிங்க. அந்த ஆரம்பத்துல சொன்னேன், தேவன் தந்தாலும் சரி தராவிட்டாலும் சரி இருதயம் ஒரு நாளும் வள்ளி விலகி போக கூடாதா. வேதம் சொல்லுகிறது, வேதத்தில் வாசிக்கும் போது அநேக இடத்துல பார்க்க முடியும், வள்ளி போகிற இருதயம். ஆமென். எப்படிப்பட்ட இருதயம்? வழுவி போகிற இருதயம், விலகி போகிற இருதயம், திருக்குள்ள இருதயம் என்று வேதம் அநேக காரியத்தை சுட்டி காண்பிக்கிறதா.
இதனால் நம்முடைய இருதயம் தேவ சமூகத்தில் வழி விலகி போக கூடாது. அன்னைக்கு நம்மை பார்த்து கேட்பாங்க, தேவ சமூகத்து உள்ள இருதயத்தோடு வரும்போது உங்க காரியத்துல யாரு பார்ப்பாங்க, எப்படி நடக்கும், என்ன செய்வீங்க, என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி எல்லாரும் கேட்டாலும் நமக்கு ஒரு நோக்கம் உண்டு. தேவ சொன்னமே, என்னுடைய ஆண்டவரை கொண்டு வந்தாரானா என்னை கத்த நடத்துவாருங்கிற விசுவாசம் யாருக்கு இருக்குமோ அதனையா முழு இருதயம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, முழு இருதயத்தோடு கூப்பிட்டேன். இன்னைக்கு நம்முடைய இருதயம் அறகுறையா இருக்குமானால், நம்முடைய ஜெப வாழ்க்கை அரைகுறை இருக்குமானால், நம்முடைய விசுவாச வாழ்க்கை அரைகுறையாக இருக்குமானால், தேவன் ஒருபோது நம்முடைய சத்தத்திற்கு இறங்கி வர முடியாது. வேதம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தருடைய ஜெபத்தை தள்ளாத தேவன். கூப்பிடுங்க தேவ சமூகத்துல. நான் கூப்பிட்டேன், உபவாசிக்கிறேன், ஆராதிக்கிறேன், எல்லா காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி வீம்பு பாராட்டுகிறோம். வேத பிரமாணத்தின்படி நம்முடைய வாழ்க்கை ஆராய்ந்து பார்ப்போமானால் எத்தனை பேர் ஆண்டவரை முழு இருதயத்தோடு ஆண்டவரை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் முழு இருதயத்தோடு ஆண்டவரை உயர்த்தி கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் முழு இருதயத்தோடு ஆண்டவர் மேல நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்தால் எல்லா மனுஷரை பார்க்கலாம் பரிதபிக்கப்பட்டவர்களாய் மாறுவோமா? இம்மைக்காக மட்டும் நம்முடைய இருதயம் முழுமையாக இருக்கக்கூடாது. நம்முடைய தேவைக்காக மட்டும் இருதயம் முழுமையாக இருக்கக்கூடாது. நெருக்கத்தின் பாதையில் நம்முடைய இருதயம் ஆண்டவர் மேல முழுமையாக இருக்கும் போதையா கர்த்தர் நம்மை உயர்த்த முடியும். கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது, சத்தமிட்டு கூப்பிட வேண்டுமா? ஹல்லேலூயா. ஒன்று சொன்னேன், ஆண்டவரை உண்மையா கூப்பிடணும். 2, முழு இருதயத்தோடு கூப்பிடணும். 3, வேதம் சொல்லுகிறது சத்தமிட்டு கூப்பிடணும். ஏசாயா 58ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம் இவ்வளமாய் சொல்லுகிறது, சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே, எக்காலத்தை போல சத்தத்தை உயர்த்து. அல்லேலூயா. ஆண்டவரை எப்படி ஆராதிக்கணுமா? சத்தமிட்டு. அல்லேலூயா. எப்படி சத்தமிடணுமா? எக்காலத்தை போல சத்தத்தை உயர்த்து. வேதம் சொல்லுகிறது, சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே. தேவ சமூகத்தில் ஆராதிக்கும் போது தேவனை சத்தத்தோடு, தேவன் நமக்கு தந்த ஜீவனை சத்தத்தோடு உயர்த்தி ஆண்டவரை கூப்பிட வேண்டுமா? எங்கே நாம் சத்தம் உயர்த்துகிறோமோ, எங்கே ஆண்டவரை கூப்பிடுகிறோமோ, அங்கே ஆண்டவர் நின்று உன்னை பார்த்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விசாரித்து அவர் அந்த இடத்துல உனக்கு செய்து விட்டு கடந்து போகிற தேவன். அல்லேலூயா. நம்ம கூப்பிடுற சத்தத்தில் ஆண்டவரே வர மாட்டாரு. அல்லேலூயா. இத்தனை பேர் இருக்கிறோமே, நாம் எல்லாரும் சேர்த்து கூப்பிடோம்னா இந்த இடம் அசையும். பவுல் சீலா 2 பேர் தான். அவன் வேதத்தை தெளிவா வீட்டுல போய் வாசிங்க. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25-26 வசனங்களை வாசிக்கும் போது பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில கட்டப்பட்டிருந்தாங்க. அல்லேலூயா. கை காலெல்லாம் கட்டப்பட்டிருந்தது, வாய் மட்டும் கட்ட முடியல. அல்லேலூயா. ஆனால் கை அடிக்கல, எதுவுமே இல்லாத வாயினால பாடி ஆராதித்தாங்க, பாடி துதித்தாங்க. வேதம் சொல்லுகிறது, சிறைச்சாலை அஸ்திபாரம் அசைந்தது. காவல் இருந்தவர்கள் கேட்டு கொண்டிருந்தார்கள். பூமி மிகவும் அதிர்ந்தது. ராமே சொல்லுங்களேன். 2 பேர் கைய கூட தட்டல. நம்ம தட்டுகிற தட்டு இருக்கே, எத்தனை நாள் தின்னாம குடியாம வந்து இருக்கிறீங்கன்னு தெரியல. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரை எப்படி தட்டுறோமோ, எப்படி ஆராதிக்கிறோமோ, உயர்த்துகிறோமோ, அப்படிதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். எந்த அளவுனால அளக்கிறீர்களோ, நீங்களே சொல்றீங்க, நான் சொல்லல, அந்த அளவுனால உங்களுக்கு அப்படிதான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். என்ன தெரியாம சொன்னீங்களா எனக்கு தெரியாது, அப்படிதான் ஆகட்டும். அல்லேலூயா. சத்தமிட்டு கூப்பிடு, உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நன்மையால நிரப்புவேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எக்காலத்தை போல சத்தத்தை உயர்த்து. நம்ம இப்படி சத்தத்தை உயர்த்துறதுலதான்
நமக்கு நல்ல பட்டையெல்லாம் கொடுக்குறாங்க. கர்த்தர் நல்லவர். பெந்தேகோஸ்து கூட்டம் அப்படி கத்துறாங்க, இப்படி கத்துறாங்க, ஓடு ஒப்பாரி வைக்கிறாங்க, அலறாங்க, என்ன சொன்னாலும் சரி. ஆனா ஒரு மனிதன் ஆண்டவரை உயர்த்த ஆரம்பிச்ச, சத்தம் உயர்த்தினா அவனால அடக்கிக் கொள்ள முடியாதா? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பெருவெள்ளத்தி இரைச்சல் போலே. அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? பெருவெள்ளத்தின் இரைச்சல் போலே ஸ்துதிச்சிடுக அவன்றை நாமோ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகத்துவம் ஞானமும் ஸ்தோத்திரமும் வெகுமானமும் ശക്തിയും ബലനും യേശുവിന്. ആമേൻ. മഹത്വവും ജ്ഞാനവും സ്തോത്രവും ബഹുമാനവും ശക്തിയും ബലനും യേശുവിന്. ഞാൻ കോപിക്കായി കാത്തു കാത്തല്ലോ, അവൻ എന്നിലേക്ക് ശാന്തി കേട്ടല്ലോ. ഞാൻ കോപിക്കായി കാത്തു കാത്തല്ലോ, അവൻ എന്നിലേക്ക് ശാന്തി കേട്ടല്ലോ. നാശകരമായ കുഴിയിൽ നിന്നോ കുഴഞ്ഞ ശേഷു നിന്നു കയറ്റി. നാശകരമായ കുഴിയിൽ നിന്നോ കുഴഞ്ഞ ശേഷു നിന്നു കയറ്റി. ഹല്ലേലൂയ. സജമായി Hallelujah. ഓ ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. മഹത്വവും ജ്ഞാനവും സ്തോത്രവും ബഹുമാനവും ശക്തിയും ബലനും യേശുവിന്. ആമേൻ. മഹത്വവും ജ്ഞാനവും സ്തോത്രവും ബഹുമാനവും ശക്തിയും ബലനും. ഹല്ലേലൂയ. சத்தமிட்டு கூப்பிட்டு அடக்கிக் கொள்ளாதே. பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல் ஆண்டவரை துதிக்க வேண்டும். பரலோகத்துல போன நமக்கு கொடுக்கிற வேலையே துதிக்கிற வேலை தான். ஆமென் சொல்லுங்க. ஆமே. அங்க போய் சமையல் பண்ணணும், அங்க போகணும், இங்க போனலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. கர்த்தர் நல்லவர். அங்கே கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, இருள் இல்லை, துக்கம் இல்லை. ஆமே. எப்போது அங்கே சந்தோஷமா இருக்கலாம். எத்தனை பேருக்கு அந்த நாட்டை குறிச்சு ஒரு ஆசை இருக்குது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறத அந்த இடத்துல போது ஆண்டவரை துதிக்கணும். இங்க கூப்பிட்டதாங்க போக முடியும். ஆமே. இங்க கர்த்தரை துதிக்கிற வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது ஆண்டவரை சத்தமிட்டு கூப்பிடணுமா? சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். யாரெல்லாம் சத்தம் போட்டு கூப்பிட்டு அற்புதங்களை பெற்றார்கள் என்று. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சமூகத்துல வந்தோம்னா அக்கத்துல பக்கம் இருக்கிறவங்க என்ன பார்ப்பாங்க, என்ன சொல்லுவாங்கன்னு உன்னை ஆண்டவர் பார்க்கணும். அவருடைய கண்கள் நம்ம நோக்கமாக இருக்க வேண்டும். அவருடைய கண்கள் நம்ம பதிய வேண்டும். வேதம் சொல்லுது கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற கண்கள், உலாவுகிற கண்கள், நோக்கி பார்க்கிற கண்களா இருக்கிறது. 7 விதமான கண்களை குறித்து ஆண்டவரை அவருடைய இதை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிறதா. இன்னைக்கு தேவ பிள்ளை ஆண்டவரை கூப்பிடுங்க. எவ்வளவு தூரம் கூப்பிடுறீங்களோ கர்த்தர் உங்க வாழ்க்கையில வாசம் பண்ணுவார், சமீபமாய் இருப்பார், அருகில கர்த்தர் இருப்பார், கிரியை செய்வார். யாருடைய சத்தத்தை எல்லாம் ஆண்டவர் கேட்கிறாரோ அவங்களுக்காக தேவன் இறங்கி வருகிறவர். அங்கதாக வேதம் சொல்லுகிறதா சமீபமாய் இருக்கும் போது அவரை கூப்பிட வேண்டும். சங்கீதம் 55:6 வாசித்தோம். கர்த்தரை கண்டடைய தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். சமீபமாய் இருக்கும் போது ஆண்டவரை கூப்பிடணும். இன்னைக்கு அநேகர் கேட்கிறாங்க, ஆண்டவர் எங்க இருக்கிறார்? தூரத்துல இருக்கிறார், வானத்துல இருக்கிறார் அப்படியெல்லாம் சொல்லுகிறோம். ஆனா கர்த்தர் நம்முடைய சமீபத்துல இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். இது சொல்லுகிறது நமக்குள்ளாகவே இருக்கிறார். அவர்கள் நடுவில் நான் உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு சமீபமாய் இருக்கும் போது அவரை கூப்பிட வேண்டும். வேதத்துல யார் யாரெல்லாம் கூப்பிட்டார்கள்? ஒன்று, யோனா கூப்பிட்டான். எந்த சூழ்நிலையிலிருந்து கூப்பிட்டான் தெரியுமா? யோனா 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் இவனமாய் சொல்லுகிறது, என் நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டே
அவர் எனக்கு உத்தரவருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டே, நீர் என் சத்தத்தை கேட்டீர். அல்லேலூயா. யோனாவை ஆண்டவர் நினிவேல இருக்கிற ஜனங்கள் பாவத்துக்குள்ளா இருக்கிறார்கள், நினிவேயை நான் அழித்து போடுவேன் என்று சொல்ல என் ஆண்டவர் யோனாவை தேவன் அனுப்புகிறார். நினிவே ஜனங்களிடத்தில் கடந்து போவதற்கும் ஆண்டு வார்த்தை தைரியமாய் சொல்வதற்கு முடியாதபடி யோனா நினிவேக்கு போகாதபடி தர்ஷீஷுக்கு நேராக கப்பல்ல ஏறுகிறான். ஆமே. அங்கே இவன் தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்து தர்ஷீஷு போகும்படி கப்பல்ல ஏறின போது கர்த்தர் அங்கே பெரிய கொடுங்காற்றை கொந்தளிப்பை கர்த்தர் உருவாக்கினார். ஆமே. சில நேரத்துல நம்ம சொல்லுவோம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனை, ஏன் என்னுடைய வாழ்க்கை பிரச்சனையா நெருக்கமா இருக்குது என்று அநேக நேரத்தை நம்ம தெரியாதபடி குழப்பி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். தேவனுக்கு நம்மை குறித்து ஒரு பெரிய விஷயம் உண்டு. அல்லேலூயா. அந்த தரிசனத்தை விட்டு நீ உலகத்தினுடைய மனுஷனுக்கு, உலகத்தின் ஆலோசனைக்கு, உன்னுடைய சுயஞானத்துக்கு, புத்திக்கு நேராக நினைவுக்கு போக விட நீ தரிசிச்சு நேராக உன் கால்கள் ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் வாழ்க்கை முழுவது கொந்தளிப்பாகவே இருக்கும். ஆமே. சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க. ஏன்னா நம்ம அப்படித்தானே போறோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நம்ம அப்படித்தானே ட்ராக்ல மாறி போயிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. அங்க போகலைன்னா என்ன சொல்லுவாங்க, இங்க போகலைன்னா என்ன சொல்லுவாங்க, அப்படி இருக்கலைன்னா இப்படி இருக்கலைன்னா. நான் சொல்லுகிறேன், தர்ஷீஷுக்கு போக வேண்டியது நீ அல்ல. கர்த்தர் உன்னை எங்க போக சொன்னாரு, எங்க உட்கார வச்சாரு, அங்கே இரு. இல்லைன்னா உனக்கு சமுத்திரம் கொந்தளிப்பு வந்துட்டு தான் இருக்கும். அல்லேலூயா. பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். அல்லேலூயா. இப்போ கடல் காற்று எல்லாம் கொந்தளிக்குது, கப்பல் இப்போ இருக்கிற எல்லாருக்கும் பிரச்சனை, ஒருத்தர் மூலமாய் வீட்டுல இருக்கிற அத்தனை பேரும் பிரச்சனை தான். ராமே சொல்லுங்க. ஒரு வீட்டுல இருக்கிற ஒன்ன குறிச்சு ஒரு தரிசனத்தை வைக்கும் போது நீ தரிசனத்தை விட்டு விலகினால் ஒன்ன கொண்டு குடும்பம் முழுவதும் கடந்து கறங்கும். சொல்ல மாட்டீங்க, எனக்கு தெரியும். ஆமா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற சொல்லி பாருங்க. இப்போ கை தட்டி எங்கேயோ வந்திருக்கும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தரிசனத்தை விட்டு விலகி போகிறோம். வேதம் சொல்லுது, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்மை குறித்து ஆண்டுக்கு ஒரு பெரிய தரிசனம் உண்டு. அல்லேலூயா. என் வாழ்க்கையில நான் நிறைய உணர்ந்து இருக்கிறேன். அல்லேலூயா. என்னுடைய 14வது வயதில் ஆண்டவர் என்னை ஊழியத்திற்கு அழைத்த போது நான் ஆண்டவரிடத்துல சொன்னேன், தூத்து பா போடணுமா, போட்டுக்கிறேன். அல்லேலூயா. ஒழுங்கா உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், ஆனா ஊழியக்காரியா மட்டும் மாற மாட்டேன். ஆண்டவரே, ஊழிய நான் செய்யவே மாட்டேன். என்னைக்கு அந்த தரிசனத்தை வேண்டும் என்று நான் உதற ஆரம்பித்தன, என்ன கொண்டு முழு குடும்பமும் தரித்திரத்துக்குள்ளாய் தள்ளப்பட்டது. அல்லேலூயா. என்ன கொண்டு குடும்பம் முழுவதும் கண்ணீருக்குள்ளாய் நிரப்பப்பட்டது. என் மூலம் குடும்பத்துல வருமானங்கள் அடைபட்டது, வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நின்று போனது. ஒரு நாள் 5 மாதம் கழிச்சு ஒரு நாள் என்னுடைய வீட்டின் அறை வீட்டை பூட்டி கொண்டு அழ ஆரம்பிச்சு, நீர் என்னுடைய தகப்பனானால், நீர் என்னை நடத்துவீரானால், உமக்கு என்னை குறித்த ஒரு நோக்கம் இருக்குமானால், நான் உம்முடைய ஊழியத்தை உண்மையாய் செய்வேனானால், நிச்சயமாகவே உம்முடைய தரிசனத்துக்கு நேராய் வருகிறேன் என்று என்னைக்கு விட்டு கொடுத்தனோ, கர்த்தர் அன்னைக்கு என்னை தூக்க ஆரம்பிச்சார். இன்னைக்கு வரைக்கும் அந்த தரிசனம் மாறவில்லை. இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் அற்புதமாய் ஒவ்வொரு நாள் ஒரு அனுதின வளர்ச்சியினால பார்க்க முடிகிறது. யோனாவிடத்தில் ஆண்டவர் சொன்னார், நினிவேக்கு போப்பா, உன்னை குறிச்சு ஜனங்களுக்கு ஒரு பெரிய சத்தியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், பாவ நிவர்த்தியை கட்டளையிட விரும்பவில்லை. தர்ஷீஷை பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, தர்ஷீஷை பார்க்கும்போது மேன்மை இருந்துச்சு, பெயர் இருந்துச்சு, பிரபலம் இருந்துச்சு. இன்னைக்கு நமக்கு அப்படிதான். அல்லேலூயா. பெயர் இருக்கிற இடத்துல உட்கார்ந்தாதான் நமக்கு பெரிய கத்து. அல்லேலூயா. நான் சொல்லுகிற எல்லாம் வேஸ்ட். அல்லேலூயா. ஒரு பக்தன் பாடினார், அல்லேலூயா, மரண நதி வேகமாக நடுவில் ஓடுதே. அல்லேலூயா. எல்லாம் ஒரு நாள் போகும். யோனா நினிவேக்கு போகாதபடி தர்ஷீஷின் கப்பல்ல இருந்த போது அவனை கொண்டு முழு கப்பல்ல இருந்தவளுக்கு சேதம் பிரச்சனை, இருந்த எல்லாத்தையும் தூக்கி போடுறாங்க. ஆனாலும் காற்று கொந்தளிப்பு நிற்கவில்லை. வீட்டுல இன்னும் பிரச்சனை அடங்கவில்லையா, கொந்தளிப்பு மாறவில்லையா, நெருக்கத்துக்குள்ள இருக்கிற இன்னும் கோப்பு கொடு, தரிசனத்தை விட்டு வார மாட்டேன்.
தரிசனத்தோட வார்த்தை விட்டு விலக மாட்டேன். வழி விலகி போகிற இருதயம், இருமாப்புள்ள இருதயம், இரு மனமுள்ள இருதயம் இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கை நிலையற்றது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்க ஆமென் சொன்னாலும் சரி, கை தட்டாட்டாலும் சரி, அடுத்த வாரம் நான் தான் பேசுறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இரு மனம் போக முடியவில்லை. ஆண்டவர் இப்போது என்ன செஞ்சாருன்னா, அந்த கப்பல் இருக்கிற எல்லாருக்கும் எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க, ஒண்ணும் நடக்கல. மாலுமி யோனாவை கீழ் தட்டுல தூங்கிட்டு இருக்கான். தட்டி எழுப்பி சொல்லுகிறார். சில பாத்தீங்கன்னா வீட்டுல என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கு நல்ல தூக்கம் வரும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. உனக்கு வந்ததுக்கு எனக்கு என்ன? ஹல்லேலூயா. கத்த தட்ட வேண்டிய நேரம் வந்துட்டு, ஒரு ஆமென் சொல்லுங்க. தட்ட வேண்டிய நேரம் வந்துட்டு, ஆமென் சொல்லுங்க. இப்போ யோனாவை தட்டி எழுப்பி மாலுமி சொல்லுகிறான், உன் தேவன் நோக்கி கூப்பிடு, ஒரு வேளை விடுவிப்பார். ஹல்லேலூயா. கூப்பிடு. தேவ ஜனமே, ஆண்டவரை கூப்பிட்டுதான் விடுதலை உண்டு. அப்போ யோனாவுக்கு தெரிஞ்சு போச்சுது, என்ன ஒருத்த நிமித்தம் கப்பல இருக்கிற அத்தனை பேர் கலங்குறாங்க. ஒண்ணு செய்யுங்க, என்ன தூக்கி கடல்ல போடுங்க. அல்லேலூயா. அவன் நினைச்சா கடல்ல போட்டா சாப்டர் க்ளோஸ். ஆமென். தர்சீசு வேணாம், நினிவேயும் வேணாம். ஆனால் உன்னை நீ எங்க வேண்டாம் முடிஞ்சுன்னு நினைக்கிறியோ அங்கேயே தரிசனம் உள்ளவரை கர்த்தர் ஒரு நாள் விடவே மாட்டார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் ஒரு மீனுக்கு கட்டளை இட்டார். அல்லேலூயா. அந்த இடத்துல மீனுக்கு கட்டளை இட்டு யோனாவை தூக்கி போட்ட உடனே மீன் வந்து தூக்கி உள்ள வச்சுட்டு. அல்லேலூயா. இப்ப நம்ம நினைப்போம், பாவம் யோனா உள்ள எவ்வளவு சொகசா இருப்பா. ஆனா யோனா 2ஆம் அதிகாரத்தை வாசிங்க. ஐயோ, கடற்பாசியனை நெருக்கினது. மீன் ஸ்ட்ரைட்டா போகுமா, வளைஞ்சு நெளிஞ்சு போகும்போது இடுப்பு எலும்பு எல்லாம் உருக்கி நெருக்கும் போது சொல்லுங்க, பாதாளத்தில் இருந்து கூப்பிடுகிறேன். ஹல்லேலூயா. நெருக்கத்துல இருந்து கூப்பிடுகிறேன். என்னுடைய வாழ்க்கை சேதமாயிருக்குதோ, என்னை சுற்றி கொள்ளுகிறதோ, என் பிராணம் சேதமடைகிறதோ, என்னை நெருக்கிறது என்று சொல்லி தேவ சமூகத்துல கூக்குரலிட ஆரம்பித்தா. தேவ சமூகத்துல கூப்பிட ஆரம்பித்தா. ஆண்டு விடல, தரிசனத்தை விட்டு எங்க போனே 3 நாள் உள்ள இரு பாதாளத்துல. அல்லேலூயா. 3 நாள் பாதாளத்துக்குள்ளாய் மீனின் வயிற்றுக்குள்ளாய் இருந்து தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்தார். ஆமென். நான் வெளியே வந்தா நான் நினிவேக்கு போவேன், நான் வந்தா செய்வேன். ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறது வரைக்கும் சுருட்ட ஆரம்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு தேவன் மேல உனக்கு ஒரு தரிசனம் உண்டானால் ஒவ்வொருக்கு ஒவ்வொரு தரிசனம். சிலருக்கு ஜெபிக்கிற தரிசனம், சிலருக்கு தேசத்திற்காக ஜெபிக்கிற கிருபை, சிலருக்கு ஊழியத்தை தாங்குற கிருபை, சிலருக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற கிருபை, சிலருக்கு சபையை தூக்குற கிருபை, தண்ணி எடுக்கிற கிருபை. எத்தனையோ கிருபைகள். எதை தந்தார் அதை சரியாக செய். அல்லேலூயா. சொல்லுகிறா, நெருக்கத்துல கூப்பிட்டு கர்த்தருக்கு உத்தரவருளினார். நெருக்கத்துல கூப்பிட்டு எனக்கு உத்தரவு. 3ஆவது நாள் மீன் வந்து வெளியவனை கக்கி வைக்குது. அவன் வெளியே வந்த போகிற நினிவேக்கு போகிறா. அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறா. ஹல்லேலூயா. இன்னைக்கு தரிசனத்தை விட்டு எங்க போனாலும் தேவன் நம்மை விடுவது இல்லை. தரிசனத்தை விட்டு நம்ம நகர்ந்து போகும்போது ஆண்டவர் நம்மை கூக்குரலிட வைக்கிறார். ஏன் ஆண்டவர் அழ வைக்கிறார், கூக்குரலிட வைக்கிறார் என்று நம்ம கேள்வி கேட்போம். ஆனா வேதம் சொல்லுகிறது, தரிசனத்தை விட்டு போகும்போது உன் வாழ்க்கையில கூக்குரல் வருகிறது. எப்போ வாயிலிருந்து தரிசனத்தை நீ சொல்ல ஆரம்பிக்கிறியோ அப்பதான் கர்த்தர் வழி அப்படி திறந்து கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறத நான் ஆரம்பத்துல சொன்னேன், கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். எப்படி கூப்பிடணும்? உண்மையா கூப்பிடணும், முழு இருதயத்தோடு கூப்பிடணும், சத்தமிட்டு கூப்பிடணும், சமீபமா இருக்கும் போது கூப்பிடணும். யார் கூப்பிட்டாங்க? யோனா கூப்பிட்டான். இந்த வேதத்துல வாசிக்கும் போது பர்திமை குருடன் கூப்பிட்டான். மார்க் 10ஆம் அதிகாரம் 46, 47, 48 வசனங்கள் சொல்லுகிறது. பர்திமை குருடன், கண்கள் தெரியாதவன். அவன் கூப்பிடுற, ஆண்டவரே, தாவீதின் குமாரன் என் மேல் இறங்கும். பார்வை தெரியாத குருடன், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிட்டான். அல்லேலூயா.
அப்போ நம் தேவ சமூகத்தில் இப்ப நம்ம வீட்டுல இருந்து பல கிலோமீட்டர் கேட்கும்படியா சத்தம் மட்டும் கூப்பிடுறோம்னா பக்கத்துல இருக்கிற அநேகருக்கு அது டிஸ்டர்பன்ஸ் ஆகும், பல விதத்துல பேசுவாங்க. ஆனா தேவ சமூகத்துல வர்றபோது உன்னால எவ்வளவு நீ கூப்பிட முடியும் அவ்வளவு தூரம் கூப்பிடலாம். ஹல்லேலூயா. சத்தமிட்டு கூப்பிடு. வேதம் சொல்லுகிறது, பரத்திமை கூட எல்லாரும் சரியா பேசாத, சும்மா இரு, ஆண்டவர் போகட்டும். ஆனாலும் அவனுக்கு தெரியும், என்னை விட்டு போகிற ஆண்டவர் நான் கூப்பிட்டு நிறுத்தினாதான் இன்னைக்கு என்னோட பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டாகும். தேவ சமூகத்தில் ஆலயத்துல வருகிறோம்னா என்ன பிரச்சனையோடு வந்தியோ அந்த பாரத்தை இறக்கி வச்சு சொல்லிட்டு போகும்போது நீ பாரத்தோடு கடந்து போக கூடாது. அதன் வேதம் சொல்வது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்ப. நமக்கு என்ன பழக்கம், மூட்டை கணக்குல பிரச்சனையை தூக்கிட்டு வருவோம். அல்லேலூயா. தூக்கிட்டு பக்கத்துல இருப்போம். இரு, நீ கிட்ட இரு. அல்லேலூயா. பாடுவோம், ஜெபிப்போம், என்கிட்ட வருவீங்க, எல்லாம் முடிச்சிட்டு போகும்போது அதே தான் திரும்ப தூக்கிட்டு போகிறோம். அல்லேலூயா. ஆனா சொல்லுகிறது, தேவ சமூகத்திலே வந்து கூப்பிட்டு போது பாரத்தை கர்த்தர் மாற்றுகிறார், நெருக்கத்தை மாற்றுகிறார். பாடல பாட்டுகிறோம், நெருக்கத்திலே நான் உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி. ஒரு விசை கூட, நெருக்கத்திலே நான் உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்து, திசை கெட்டங்கோ அலைந்திடாமல் தீவிரம் வந்தனை தாங்குகிறேன். திசை கெட்டங்கோ அலைந்திடாமல் தீவிரம் வந்தனை தாங்குகிறேன். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா, இந்த நன்பு உள்ளம் பொங்குதே இசையா, இந்த நன்பு உள்ளம் பொங்குதே. அல்லேலூயா. நெருக்கத்திலிருந்து கூப்பிட்டு போது கர்த்தர் பதில கொடுக்கிறார். நம்ம அழும்போது கூப்பிட்டு போது அன்னைக்கு நம்மை பார்த்து பல விதத்துல பேசக்கூடும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ ஆண்டவரை கூப்பிட்டு போது ஆண்டவர் நெஞ்சு உனக்கு உதவி செய்கிற தேவன். மனுஷன் நம்ம கூப்பிடும் போது மாறி போவாங்க, கேட்காதது மாறி நடிப்பாங்க. ஆனா கர்த்தர் நின்று என்ன வேண்டும் என்று செய்து கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. நின்று வேணும் வேணும் என்று கேட்டு கர்த்தர் உத்தரவு கொடுக்கிற தேவன். பர்திமை குருட கூப்பிட, ஆண்டவரே தாவீதின் குமார் எனக்கு இறங்கும். அந்த வார்த்தையை கர்த்தர் கேட்ட போது ஆண்டவரனை சுகமாக்கினார். வீட்டுல 2 குருடல் இருந்தாங்க. வாசிக்கும் போது மத்தேயு 20:30 வழி அருகே 2 குருடல் உட்கார்ந்து அந்த இடத்துல ஆண்டவர் வருகிறார் என்று கேள்விப்பட்டு தாவீதின் குமாரன் என்று கூப்பிட்டாங்க. தேவன் அவர்களை தொட்டு சுகமாக்கினார். 4வதாக கானானிய ஸ்திரீ, மத்தேயு 15:22 வாசிக்கும் போது, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கு, என் மகள் பிசாசால் கொடிய வேதனை படுகிறாள் என்று கூப்பிட்டாள். ஒவ்வொரு பிரச்சனை நடுவுல கொண்டு வந்து ஆண்டவரை கூப்பிடுறாங்க. இறங்கும், என்னை விடுவியா. ஒரு தேவ பிள்ளை கூப்பிடும் போது ஆண்டவர் மௌனமா இருக்கிறவர் அல்ல. ஒரு தேவ பிள்ளையோட சத்தத்தை ஆண்டவர் புறக்கணிக்கிறவர் அல்ல. ஒருவேளை நீ சொல்லலாம் ஆண்டவர் கேட்கவில்லை என்று, ஒருவேளை பதில் வரவில்லை என்று சொல்லலாம். ஆரம்பத்துல சொல்ல உள்ள இருதயத்தோடு கூப்பிட்டாயா, அந்த இடத்துல விடுதலை கிடைக்கிறது வரைக்கும் எல்லாரும் அதட்டுறாங்க. ஆனாலும் ஆண்டவரை கூப்பிட்டாங்க. விடுதலை கிடைக்கிறது வரைக்கும் கர்த்தர் அங்கு மறு உத்தரவை கர்த்தர் கொடுத்தார், விடுவித்தார். 4வதாக பேதுரு கடல் மேல நடக்க விடுற ஆண்டு வாழ கூப்பிடும் போது அந்த இடத்துல காற்று பலமா இருக்குது, அமிழ்ந்து போகிற. ஆண்டவரே எனக்கும் அப்படின்னு கூப்பிட்டான். ஆண்டு உடனே அந்த இடத்துல அவனை தூக்கி எடுத்து விடுவிக்கிறார். கூப்பிட்டா நமக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம். வேத்துல சொன்ன எப்படி கூப்பிடணும், உண்மையா கூப்பிடணும், முழு இருதயத்தோடு கூப்பிடணும், சத்தமா கூப்பிடணும், சமீபமா இருக்கும்போது கூப்பிடணும். யாரெல்லாம் கூப்பிட்டாங்க? யோனா கூப்பிட்டான், குருடன் பர்திமை கூட கூப்பிட்டான், 2 குருடர்கள் வெளியே இருந்து கூப்பிட்டாங்க, கானானிய ஸ்திரீ கூப்பிட்டா, பேதுரு கூப்பிட்டா, எல்லாரையும் கர்த்தர் விடுவித்தார். அல்லேலூயா. கூப்பிட்டா என்ன ஆசீர்வாதம். அல்லேலூயா. கூப்பிட்டால் விடுதலை. ஒரு ராமே சொல்லுங்க, கூப்பிட்டா கர்த்தர் விடுவிப்பார். சங்கீதம் 91:14. கூப்பிட்டால் கர்த்தர் நமக்கு நியாயம் செய்வார். லூக்கா 18:7.
இரவு பகல தம்மை நோக்கி உள்ள விஷயத்துல கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து இரக்கம் செய்யாமல் இருப்பாரோ? ஒரு தேவ பிள்ளை கூப்பிடும் போது கர்த்தர் நமக்கு நியாயம் செய்வார். உலகனுடைய நியாயத்தை புரட்டலாம், அல்லேலூயா. உலகம் குறைந்தவை பேசலாம், இல்லாததை பேசலாம். ஆனா ஒரு தேவ பிள்ளை ஆண்டவரை கூப்பிடுற பிள்ளைக்கு கர்த்தர் என்றைக்கு நியாயாதிபதியாய் வருகிறவர். அல்லேலூயா. கூப்பிட்டால் நியாயம் உண்டு, கூப்பிட்ட அருகில வருவாராம். சங்கீதம் 145:18 சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். கூப்பிட்டால் கிருபை உண்டு. அல்லேலூயா. சங்கீதம் 86:5 உம்மை நோக்கி கூப்பிடுற யாவர் மேலும் மிகுந்த கிருபை உள்ளவராயிருக்கிறீர். கூப்பிட்டால் ஆகாரம் தருவாரா? அல்லேலூயா. சங்கீதம் 147:9 கூப்பிட்டால் தப்புவிப்பார். சங்கீதம் 91:15 கூப்பிட்டால் கனப்படுத்துவார். சங்கீதம் 91:15 கூப்பிட்டால் நம்மோடு இருப்பார். சங்கீதம் 91:15 கூப்பிட்டால் பெரிய காரியத்தை செய்வார். எரேமியா 33:3. அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை கூப்பிட்டா இத்தனை பெரிய 9 விதமான ஆசீர்வாதங்கள் வேதம் சொல்லுகிறது. விளக்கத்திற்கு எனக்கு நேரம் இல்லை. கூப்பிட்டால் விடுவிக்கிறவர், கூப்பிட்டால் மறு உத்தரவு கொடுக்கிறவர், கூப்பிட்டால் இறங்கி வருகிறவர், கூப்பிட்டால் கனப்படுத்துகிறவர், கூப்பிட்டால் உதவி செய்கிற தேவர். இன்னைக்கு நம்ம ஒருமித்த ஆண்டவரை கூப்பிடுவோமா? கர்த்தர் நமக்காக இறங்கி வந்திருக்கிறார். எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல எழுதி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் இருக்கிற இடத்துல ஆண்டவரை உயர்த்த போகிறோம். ஒரு தேவ பிள்ளை கூப்பிடும் போது கர்த்தர் மறு உத்தரவை கொடுக்கிறார். ஒரு தேவ பிள்ளை கூப்பிடும் போது தேவன் இறங்கி வருகிறார். ஒரு தேவ பிள்ளை கூப்பிடும் போது ஆசீர்வாதம் உண்டு. ஒரு தேவ பிள்ளை கூப்பிடும் போது தேவன் கனப்படுத்துகிறார். எல்லாரும் தேவ சமூகத்துல கண்களை மூடி வாய்களை திறந்து உண்மையாய் கூப்பிடுற யாவருக்கு கர்த்தர் சமீபமானவர். உண்மையாய் கூப்பிடுற யாவருக்கு கர்த்தர் சமீபமானவர். உண்மையாய் கூப்பிடும் போது இறங்கி வருகிறவர். உண்மையாய் கூப்பிடும் போது கனப்படுத்துகிறவர். உண்மையாய் கூப்பிடும் போது நம்மை உயர்த்துகிற தெய்வம். எல்லாரும் அப்படி தேவ சமூகத்துல ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். எல்லா தேவ ஆண்டவரை உயர்த்த போகிறோம். உம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து கேட்ட வார்த்தைகளை உண்மையா கூப்பிடுங்க. உள்ள இருதயத்தோடு கூப்பிடுங்க. சத்தமிட்டு கூப்பிடுங்க. சமீபமா இருக்கிற ஆண்டவரை கூப்பிடுங்க. பார்க்கலாம். உம்முடைய வலது கரத்தை பலத்து நேராக உயர்த்தி, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்கிற ஒரு சத்தம் நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரட்டுமே. எனக்கு இறங்கும் அப்பா. என் சத்தத்தை கேளும் ஆண்டவரே. என் கூப்பிடுதலை கேளும் ஆண்டவரே. என் கண்ணீரை பாரும் ஆண்டவரே. இந்த இடத்துல யாரெல்லாம் பிரச்சனையோடு வந்திருக்கிறீர்களோ, யாரெல்லாம் தேவ சமூகத்துல கூப்பிடுவதற்காக உங்க இருதை திறக்க விரும்புகிறீர்களோ, எல்லா வாய்களும் திறக்கப்படட்டும். தயவு செய்து யாரை வேடிக்கை பார்க்க கூடாது. உன் சத்தம் உயர உயர பரலோக கதவு உனக்காக திறக்கும். உன் சத்தம் உயர உயர தேவ கரவுடைய தலை மேல இறங்கி வருகிறது. உடாலா ரகசியா. இந்த வருஷத்துடைய கடைசி நாளில கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். நீ கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ கூப்பிடு, நான் உன்னை கனப்படுத்துவேன். நீ கூப்பிடு, நான் உன்னை தப்புவிப்பேன். உன்னை தப்புவிப்பதற்காகவும் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னோட இருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார். ஜீசஸ். அநேக பிள்ளைகள் சத்தமாய் கூப்பிடுறதை பார்க்கிறேன். இன்னும் உயரட்டுமே சத்தம். தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, சகோதரியே, இது ஒரு நல்ல தருணம். மௌனமா இராத. நீ கூப்பிடும் போது வீட்டுல கத்துற கரம் இறங்கி போகுது. ஒப்புக்கொண்டு ஒப்புக்கொண்டு முழு இருதயத்தோடு கூப்பிடு. நீங்க போது ஆண்டவர, நீங்க போதும்பா. முழு இருதயம் எனக்கு நேசு போதும். உடாலாரகசி அந்தராதன பௌட்டாரகரா ஆவியன் அநேகரை தொண்டுகிறது நான் பார்க்கிறேன். அந்த ஸ்கவுடாரகர எல்லா தேவ ரெண்டு கரத்தை தூக்கி பிடித்து சொல்லுங்க, நாங்க பிள்ளாண்டவர
ரகசி ராதாரா. எஸ் ரைட். எல்லா சத்தம் இன்னும் சத்தம் உயர்த்தலாம், இன்னும் சத்தம் உயர்த்தலாம். ரைட். பிள்ளைங்க கூப்பிடுங்க. அநேக பேர் கண்ணீரோடு அழுகிறத நான் பாக்குறேன், கண்ணீரோடு கூப்பிடுறதை பாக்குறேன். தட்டப்பட்ட அனுபவனை உடையுது, தடைகள் மாறுது, பிரச்சனை மாறுது, உனக்கு இருக்கிற கட்டுகள் உடைக்கப்படுது. கூப்பிடு. இயேசுவை தொடுகிறார், இயேசுவை தொடுகிறார். அவருடைய கரமுனை தொடுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், இங்கே பயத்தினாலும் பலத்த கையினாலும் விடுவித்த கர்த்தருடைய கரம் உன்னை தூக்கி சுமக்க பார்க்கிறது. உடமானாத ரகசியம் தீரமான தேவ தம்முடைய பிள்ளைகளை தொடுகிறார். தேவ தம்முடைய பிள்ளை சமீபமாய் பக்கத்துல வந்து நிற்கிறார். பக்கத்துல நிற்கிற ஆண்டரை உணர பாக்குற அநேக பிள்ளை தரிசனத்தோடு ஆண்டவர் உணர்கிறதை நீங்க பார்க்கிறீங்க. ரைட். உடமானாத ரகசியம் கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடு. எஸ் கொண்டாடு. ரைடா கவலைகள் மறந்து. யேசுராஜன் நம்முடைய பக்கத்துல வந்திருக்கிறார். ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோ, கைதட்டி நாம் பாடுவோ. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோ, கைதட்டி நாம் பாடுவோ. மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பது வயலவர். மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பது வயலவர். நினைவார் இருக்கின்றார் ஓடிவாயன் மகனே. சேர்ந்து சேர்ந்து உயர்த்த அபிஷேகத்தோட வாயன் மகளே கொண்டாடுவோம். யேசுராஜன் நம்முடைய நடுவில் வந்து கூப்பிடுங்க பார்க்கலாம். நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுது சுகம் தருவார். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுது வியாதிகள் மறைவதாக தேவ சுகம் இறங்கி வரும்படி செபிக்கிறாண்டவர். 38 வருட வியாதிஸ்தனை பார்த்து சொந்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டு சுகமாக்கிறது போல இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளை நோக்கி கொன்றாங்க தகப்பனே. பலவீனத்தின் காட்டுகள் வெளியேறுவதாக, பலவீனத்தின் ஆவிகள் அவருடைய பிள்ளை சரைத்து விட்டு இப்போது வெளியேறுவதாக. ஆவியானவரே அவருடைய பிள்ளைகளை ஆளுகை செய்கிறீர், ஆளுகை செய்கிறீர். ராபா ஷேகரே எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நம்முடைய ஆண்டவருடைய நடுவுல வந்திருக்கிறார். எல்லாரும் சத்தமாய் உற்சாகத்தோடு சத்தமிட்டு முழு இதயத்தோடு ஆண்டவரை கூப்பிடுங்க. உங்க பக்கத்துக்கு ஆண்டவர் எனக்கு உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு விசாரித்து உதவி செய்கிறார். இதுவரை நீ காணாத ஒரு மாற்றத்தை உன் வாழ்க்கை நீ கூப்பிடும் போது நீ கண்டுகொள்ளுவ. வீரமான உங்களுடைய பிள்ளைகள் மேல கைத்தாவே உங்களுடைய கரம் இறங்குறதுக்கை நாச்சி ஆண்டவர் சத்தத்தை கேட்கிறீர், அங்கலாய்ப்பின் சத்தத்தை கேட்கிறீர், துக்கத்தின் சத்தத்தை கேட்கிறீர்.
நீதி உண்டு. அவனோடு இருந்து நான் அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன். என்னை நோக்கி கூப்பிட உனக்கு உத்தரவு கொடுத்தா நீ அறியாததோ உனக்கு எட்டாவது பெரிய காரியங்கள் அறிவிப்பேன். கர்த்தர் சொல்லுகிறா, நீ கூப்பிடும் போது நான் உத்தரவு கொடுப்பேன். நீ கூப்பிட்டால் பெரிய காரியத்தை செய்வேன். நீ கூப்பிட்டால் உன்னை தப்புவிப்பேன். நீ கூப்பிடால் அவனை விடுவிப்பேன். நீ கூப்பிட அவனை கனப்படுத்துவேன். எல்லாத்தையும் கைகளை தட்டி 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 சாத்தமா எல்லாத்தையும் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ண 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 கிருபை இறங்கிட்டே இருக்குது. உஷாகராதனா ரகசி தீரமான ஹப்தல் பௌடாரகநாத ரகசியாராதன. அப்படி நம்முடைய வலது கரத்தை பலது நேராக உயர்த்தி முழு இதயத்தோடு ஆண்டவரை துதிப்பேன். முழு இதயத்தோடு ஆண்டவரை கூப்பிடுவேன். முழு இதயத்துக்குள்ளாக இயேசு போதும், இயேசு எனக்கு போதும் சொல்வீர்களா? அதனுடைய வாழ்க்கை இன்றைக்கு தப்புவிக்கிறவர், கனப்படுத்துகிறவர், அற்புதங்களை செய்கிறது உங்களோடு கூட இருப்பார். நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும். எனக்கு ஒரு விசை கூட சத்தம் உயர்த்தி நீர் மட்டும் கைகளை அசைத்து சொல்லுங்க பார்க்கலாம். நீர் மட்டும் போதும் எனக்கு, நீ மாத்திரம் மாதி, நீ மாத்திரம் மாதி, நீ மாத்திரம் மாதி எனக்கு யேசுவே. நீ மாத்திரம் மாதி, நீ மாத்திரம் மாதி, நீ மாத்திரம் மாதி எனக்கு. ஒரு விசை கூட நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும் எனக்கு யேசுவே. நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும் எனக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை அசைத்து சொல்லுங்க பார்க்கலாம். முழு இதயத்தோட ஆண்டவரை துதிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்துல உட்கார்ந்து தேவ சமூகத்துல கர்த்தரை உயர்த்துவோம். தேவ சமூகத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். முழு இதயத்தோடு ஆண்டவரை கூப்பிடும் போது, முழு இதயத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கும் போது, முழு இதயத்தோடு தேவ சமூகத்துல வரும்போது கர்த்தர் நமக்காக அற்புதங்களை செய்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே சத்தம் உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெளியே இருக்கிற அனைத்து வாலிப தம்பிமார்கள், பெரியவர்கள் எல்லாரும் உள்ளே வரும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்ளுகிறேன். கூட்டம் முடியல, இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. ஆகவே நீங்கள் யாரும் வெளியே நிற்க வேண்டாம். யாவரும் ஆலயத்துக்குள்ளாக வரும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. நான் அங்கே என்ன சேர் 2 இடம் ராஜேஷ் பக்கத்தில் இருக்கு. ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகி ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் மெசேஜ் முடிஞ்ச உடனே கூட்டம் முடிஞ்சுன்னு நினைக்கிறீங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கூட்டம் 12:45 தான் என்ன செய்யும் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா.
இந்த நாளிலும் தொடர்ந்து குழந்தை பிரதிஷ்டை ஆராதனை இருக்கிறதுனால நேரமே ஆராதனையை தொடங்கி நாம் இந்த காரியங்களை மிக விரைவாக செய்து கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது ஸ்தோத்திரம். இடப்பற்றாக்குறையா இருக்கிறதுனால பலிபீடத்தில் வைத்து குழந்தை பிரதிஷ்டை ஆராதனை நடத்தலாம் என்று வாஞ்சிக்கிறேன். ஒரு பாடலை பாடும் பொழுது அருமையான சகோதர மகேஷ் அவர்களும் அவருடைய மனைவியும் முன்னாடி வரும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்ளுகிறேன். அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரிய உங்க அன்பு பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாக அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாக அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கத்த செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடிப்பாரே. கத்த செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் அருமையான சகோதர மகேஷ் அவர்கள் நம்மத்துல கடந்து வந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே அருமையான சகோதர பாவநாசம் பகுதியில் இருந்தா ஸ்தோத்திரம். கடந்து போன நாட்கள்ல ஒரு 2 வருடம் இருக்குன்னு நினைக்கிறேன். கருங்கல் பகுதியில அவருடைய தொழிலுக்காக கடந்து வந்தார்கள். அந்த நாட்கள்ல என்ன அவர்கிட்ட சாட்சி சொல்ல சொன்னேன். அவர் சொன்னாரு, பாஸ்டர் எனக்கு மைக்கு பிடிக்க தெரியாதுன்னு. நான் சொல்லி பார்த்தேன், நாங்க பிடிக்கலான்னு. ஸ்தோத்திரம். இப்படி எல்லாம் சொன்ன பிறகு, இல்ல பாஸ்டர் அடுத்த சிஸ்டர்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னேன். அவங்க, பாஸ்டர் என் மனைவி நேத்தே சொல்லிட்டா, எனக்கு தெரியாது, நீங்க தான் சொல்லணும்னு. ஸ்தோத்திரம். இப்படி 2 பேரும் வாக்குவாதமா இருந்ததுனால நானே எனக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் என்ன செய்கிறேன், சொல்லுகிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவங்க இந்த இடத்துல ஒரு 2 வருடத்துக்கு முன்பாக எங்கிடத்துல கடந்து வந்தாங்க. அவங்க எப்படி என்ன வந்த நாட்கள்ல நல்ல குடிக்கிற ஒரு மனுஷனா இருந்தா, நல்ல ஒரு குடிகாரன ஒரு மனுஷனாக அவர் காணப்பட்டார். இன்னும் விக்கிரகத்துக்கு அடிமைப்பட்ட ஒரு மனிதனாய் காணப்பட்டார். லைவ்ல போறதுனால நிறைய காரியங்கள் சொல்ல முடியாது. ஸ்தோத்திரம். அப்படி இந்த நாட்கள்ல ஸ்தோத்திரம் இந்த கருங்கல் பகுதியில வேலைக்கு வந்தா. அப்போதான் அவங்களுக்கு திருமணம் ஆகிய அன்னைக்கு 2 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு குழந்தை இல்லை. அப்போ என்னுடைய தங்கச்சி திருநெல்வேலி முக்கூடல்ல ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க
அவங்களுக்கு தெரியும் அருமையான பிரதரை. அப்போ என்னுடைய தங்கச்சி சொல்லியிருக்கிறா, என் தம்பி என்னுடைய அண்ணன் சபை வந்து மாங்கரையில தான் இருக்கு. எங்க அண்ணி ஜெபம் பண்ணி நிறைய பேருக்கு பிள்ளை கிடைச்சிருக்கு. நீங்க அங்க கூட்டத்துக்கு போங்க. கட்டாயம் உங்களுக்கு பிள்ளை கிடைக்கும்னு சொல்லி என்னுடைய தங்கச்சி அங்கிருந்து சொன்ன அந்த வாக்கை நம்பி இந்த இடத்துல கர்த்தருடைய ஆலயத்துல கடந்து வந்தாங்க. அல்லேலூயா. கடந்து வந்து அந்த நாட்கள்ல நான் சொன்னது போல ஒரு துன்மார்க்க நிறைந்த ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். அல்லேலூயா. அப்படிப்பட்டதான சூழ்நிலையில இந்த இடத்துல வந்து அன்னைக்கு அவருடைய அனுபவத்தை நீங்க பாத்தீங்கன்னா எல்கேஜி பிள்ளைகளை போலதான் இருந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் யாருன்னு தெரியாது, எப்படி நடக்கன்னு தெரியாது. பாத்தீங்கன்னா குறைய மாதங்கள் ஆண்டவரை பற்றி அநேக காரியங்களை அவர் கற்றுக் கொடுக்க ஸ்தோத்திரம் முடிந்தது. அல்லேலூயா. அடிக்கடி போன் பண்ணிட்டே இருப்பாரு. போன் பண்ணா 1 மணிக்கூர் 2 மணிக்கூர் போன என்ன செய்ய மாட்டாரு. ஏன்னா சந்தேகத்தை தீர்ப்பதற்கு நான் ஒரு அப்பாவி கிடைச்சேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி பல மணி நேரங்கள் போன்லயும் சரி நேராகவும் சரி ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி கொடுத்தேன். ஆனா சொன்ன ஒரு வார்த்தை கூட அவர் மீறவே இல்லை. அல்லேலூயா. பாருங்க, திக்கணங்கோடு பகுதியில இருந்தாரு. அங்கிருந்து வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டத்துக்கு திக்கணங்கோட்டில இருந்து பூக்கடை பூக்கடையில இருந்து வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டத்துக்கு அங்கிட்டு இங்க நடந்து வருவாரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரதர் ஏன் நடந்து வந்தீங்க, பஸ்ல வரக்கூடாதான்னு சொல்லி கேட்ட உடனே அவர் என்ன சொன்னாருன்னா, பாஸ்டர் பஸ்ல வந்தா சீக்கிரம் வந்துருவேன், ஜெபம் பண்ண முடியாது. இது அங்கண்டே நடந்து வந்து 2.5 மணி நேரம் நான் என்ன செய்யலாம், ஜெபம் பண்ணிட்டே வரலாம் என்று சொல்லி அவ்வளவு கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அந்த நாட்களிலிருந்து அவருடைய குடியை விட்டார். அவர் விட வேண்டிய எல்லா காரியங்களையும் விட்டு மாதங்கள் கடந்து ஓடினது. கர்த்தருடைய இந்த நம்முடைய ஆலயத்துலதான் வந்துட்டு இருந்தாங்க. திடீரென்று ஒரு நாள் கேட்டாங்க, பாஸ்டர் நாங்க குடும்பமா ஞானஸ்நானம் எடுக்க விரும்புகிறோம், எங்களுக்கு ஞானஸ்நானம் வேண்டும் என்று சொல்லி கேட்டாங்க. கர்த்தருடைய கிருபையினாலே அவங்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தோம், கொடுத்தோம். ஸ்தோத்திரம். அடுத்து ஒரு சில மாதங்களில கர்த்தரோட நினைவு கூர்ந்து ஒரு கற்பத்தின் கனியை கர்த்தர் கொடுத்தா. அல்லேலூயா. 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 கற்பத்தின் கனியை கொடுத்ததுல கற்பத்தின் கனி வயிற்றுல உண்டான பொழுது அவங்களுக்கு வீடு காரியங்கள் எல்லாம் இல்லாம இருந்தது. கர்த்தர் அவர்களுக்கு முதல்ல கற்பத்தின் கனியை கற்பத்துல வச்சுட்டு என்ன செஞ்சாருன்னா நல்ல ஒரு வீட்டை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அவர் சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன்னா குழந்தை பிறந்தா அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு வீடு இல்லாம இருந்தது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல ஒரு வீட்டை கர்த்தர் கொடுத்தார். ஸ்தோத்திரம். அந்த வீடு நாங்க பிரதிஷ்டைக்கு நாங்க தான் போய் இந்த காரியங்களை பண்ணினோம். அடுத்து அவங்க பக்கத்துல ஒரு ஆவிக்குரிய சபைக்கு தான் போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, என் வீட்டுல உள்ள எல்லா காரியங்களும் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் தாயும் நீங்க தான் செய்யணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஆலயத்துக்கு ஒரு பழக்கம் உண்டு. ஆசீர்வாதத்தை மட்டும் வாங்குவோம், வாங்கிட்டு நல்ல காரியத்தை எல்லாம் வேற யாரையும் வச்சுதான் என்ன செய்வோம். பாத்தீங்களா, உங்களுக்கு உடனே பதில் வராது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்துக்கும் விடுதலைக்கும் மட்டும்தான் பிரீடா ஜான் தேவைப்படுவாங்க. அல்லேலூயா. ஆசீர்வாதம் கிடைச்ச பிறகு உங்களுக்கு வேற ஆட்கள் தான் என்ன செய்யும் தேவைப்படும். அல்லேலூயா. ஆனா அவங்க நன்றி நிறைந்த இதயத்தோடு பாருங்க, பாவநாசத்திலிருந்து ஸ்தோத்திரம் எவ்வளவு பஸ் ஏறி நேத்தைக்கே வந்து தங்கி இன்னைக்கு குழந்தையை பிரதிஷ்டை பண்ணும்படியாக இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்களுக்காக நம்ம சபையாராக நம்ம ஜெபித்தோம். அநேகர் விசாரித்தீங்க, ஜெபித்தீங்க. ஸ்தோத்திரம். உங்கள் ஒவ்வொருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க நம்முடைய ஆலயத்துல வைத்து கால் வைத்த முகாந்தரத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தொடர்ந்து நேரம் குறைவா இருக்கிறதுனால தொடர்ந்து பிரதிஷ்டை பகுதிக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். தொடர்ந்து ஒரு சில வேத பகுதியை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனத்தையும் 24, 25, 26, 27, 28 வசனத்தையும் என்னுடைய மனைவி இப்பொழுது வாசிப்பாங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 9, 10, 18 வசனங்கள். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி,
சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்ற ஒரு பொருத்தனை பண்ணினாள். 24, 25, 26, 28. அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் ஒரு மரக்கால் மாவையும் ஒரு துருத்தி திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாள். பிள்ளை இன்னும் குழந்தையா இருந்தது. அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளை ஏலியிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே உம்மண்டையில நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்ப பண்ண ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவராகி உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் வேதத்திலிருந்து குழந்தை பிரதிஷ்டை ஆராதனையா இருக்கிறதுனால பிள்ளைகளை எப்படி வளர்த்த வேண்டும் என்று சொல்லி ஒரு சில வசனங்களை வாசித்து சீக்கிரமாய் முடிக்க விரும்புகிறேன். இந்த நாளிலும் வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதனுடைய 8ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 8ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளிலும் பிள்ளைகளை நாம் எப்படி வளர்த்த வேண்டும் என்று சொல்லி ஒரு 5 காரியத்தை நான் சுருக்கமாய் சொல்லி நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா. முதலாவது இங்க இடத்துல நம்ம வாசிக்கின்ற பொழுது இங்கு சொல்லுகிற, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பிள்ளைகளை தந்திருக்கிறார். இந்த பிள்ளைகள் கர்த்தரால் தரப்பட்டவர்கள் என்பதை நம்ம விசுவாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமை ஸ்தோத்திரம். இங்கு அருமையான பக்தன் தெளிவாக சொல்லுகிறான், இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் பிள்ளைகளை தந்திருக்கிறார். இந்த பிள்ளைகள் வேத சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் சுதந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா தேவனுடைய பிள்ளைய வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பிள்ளைகளை தந்திருக்கிறார். அந்த பிள்ளைகள் கர்த்தரால் தரப்பட்டவர்கள். அல்லேலூயா. வேதத்துல அநேக சம்பவங்கள் எல்லாம் நம்ம வாசிக்க முடியும். ஸ்தோத்திரம். அன்னாளை குறித்து நீங்க கூட வாசித்தீங்கன்னா, அன்னாள் ஆண்டுடைய சமூகத்துல வந்தா, ஜெபித்தா, கர்த்தர் அவளுக்கு பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இப்படி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பிள்ளைகளை தந்தது கர்த்தர். அல்லேலூயா. இரண்டாவதாக ஸ்தோத்திரம் நம்ம வாசிக்கின்ற பொழுது ஸ்தோத்திரம், நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்துல நீங்க வாசிக்கின்ற பொழுது வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது மனோவா, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் பொழுது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று, அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையை இங்க வாசிக்கின்ற பொழுது மனோவாவுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மனோவாவுக்கு பிள்ளை இல்லாம இருக்கிறது. அதனுடைய 13ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 2:3 ஸ்தோத்திரம். அது கர்த்தருடைய தூதன் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்லி மனோவாவுடைய மனைவிக்கு கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்ன உடனே மனோவா ஆண்டவரிடத்துல கேட்கிறாரு, இந்த பிள்ளையை ஸ்தோத்திரம் எப்படி வளர்த்தணும்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரதர் நீங்க சொல்லணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த பிள்ளைய நான் எப்படி என்ன செய்யணும்? வளர்த்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் முன்ன பிடிச்சு இருத்திருக்கிறேன்னா, ஸ்தோத்திரம், அங்க இருந்தா இவங்க சிந்தையெல்லாம் வேற எங்கேயாவது இருக்கும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னைக்குள்ள பிரசங்கம் தான் அவங்க பிள்ளைய எப்படி வளர்த்தணும்னு உங்களுக்கும் சேர்த்துதான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 5 பாயிண்ட் கேட்டு நம்ம பிள்ளைகளை நம்ம என்ன செய்யணும்? வளர்த்தணும். அல்லேலூயா. முதல்ல நம்ம நம்பணும், பிள்ளை யாரால தரப்பட்டதுன்னா கர்த்தரால் தரப்பட்டது. அல்லேலூயா.
இரண்டாவதாக ஆமை ஸ்தோத்திரம், பிள்ளைகளை குறித்து கர்த்தரிடத்துல கேட்டு விசாரித்து நம்ம வளர்த்தணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவரிடத்துல கேட்கணும், இந்த பிள்ளை நான் எப்படி வளர்த்தணும், என்ன காரியத்தை நான் சொல்லி கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பின உடனே உங்க பிள்ளைகளுக்கு என்னன்னா இந்த பைபிள் எடுத்து கையில கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பைபிளை எடுத்து கையில கொடுக்கணும். எதுக்குன்னா பிள்ளைகள் இந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பின உடனே என்ன செய்யணும், என்ன செய்யணும், படிக்கணும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து எப்படி ஆண்டவரத்துல எப்படி வளர்த்தணும்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு உங்க பிள்ளைகளை என்ன சூழ்நிலை வந்தாலும் முடக்க கூடாது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்து வீட்டு கண்ணம்மா கூப்பிட, எக்கா எனக்கு பிள்ளைக்கு இன்னைக்கு பிள்ளை காண போன வருவியா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா. ஞாயிறாச்சும் இனி இங்க வர மாட்டீங்க, பாவநாசத்துல இருப்பீங்க, பிள்ளை எல்லா ஞாயிறும் சர்ச்சுக்கு கொண்டு போயிடணும், போவீங்க இல்ல? ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளை ஒரு ஞாயிறு கூட கூட்டத்துக்கு கொண்டு போயிடணும், அது உங்களுக்கு சாபமா இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா அவர் என்ன சொன்னாலும் அடிச்சா கூட பட்டுற ஒரு நல்ல மனசை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை பார்த்து சொன்னா அடுத்த வாரம் இங்க வர மாட்டீங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவருக்கு அடிக்கடி சொல்லார், பாஸ்ட் என்ன வேணும் அடிங்க பாஸ்டர். ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி சொன்ன ஒரு மனுஷன் உண்டனா அதை விவர மட்டும் தான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஓய்வு நாள் ஆராதனையே சின்ன வயசுல இருந்தே பிள்ளைகள் அலட்சியம் பண்ணுவதற்கு என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரு சொன்னா என்கிட்ட எதிர்த்து பேசாத ஒரு மனுஷன், அதனால அவரை வச்சு சொல்றேன், இது உங்களுக்கு சேத்தாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்து வீட்டுல கண்ணம்மா செல்லப்பம் பொன்னப்பம் எவன் செத்தாலும் கூட்டத்துக்கு பிள்ளை என்ன செஞ்சிருக்கணும், என்ன செஞ்சிருக்கணும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா. ஓய்வு நாள் கர்த்தருக்குரியது. அல்லேலூயா. பிள்ளைகளை சின்ன வயசுல அப்படி என்ன செய்யணும்னா நம்ம வளர்த்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. போன ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன், ஆம்பிளிம்பரோடைய சின்ன பிள்ளை அவங்க ஜோம் பண்ணிட்டு எங்க மேடத்தை வச்சு காணிக்கை கொடுத்தாங்க. அது அந்த சின்ன பிள்ளை காணல. அடுத்து அவங்களுக்கு ஜோம் பண்ணி முடிஞ்ச உடனே அந்த பிள்ளை அவங்க அம்மா அப்பா இதுவரை பேசல, அந்த பிள்ளை காணிக்க குடு குடு குடுன்னு. அல்லேலூயா. அடுத்து அவங்க கொஞ்ச நேரம், ஏன்னா அவங்க கொடுத்தனால சைலண்டா இருந்து பார்த்தாங்க. அல்லேலூயா. ஆனாலும் பிள்ளை என்ன செய்யல, விடல்ல. அடுத்த அந்த பிள்ளைக்கு கையில 100 ரூபாய் கொடுத்து காணிக்க கொடுத்த பிறகு அந்த பிள்ளை சைலண்ட் ஆயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம பிள்ளைகளை சின்னதுல இப்படி என்ன செய்யணும், என்ன செய்யணும், வளர்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக பெற்றோர் என்னன்னா காலத்தை எழும்பின உடனே இந்த செல்லை எடுத்து கையில குடிக்காது. அல்லேலூயா. அதுக்கு பேரெல்லாம் சொல்லுங்க, கொஞ்சம் பேரு செல்லுல பாக்கியது அதெல்லாம் விடுங்க. இந்த சுட்டி வேற இப்படி எல்லாம் உண்டு இல்லையா, அது பெரிய உள்ளது வாட்ஸ்அப் எல்லாம். சோத்திரம். அது அதை விட்டுருவோம், பிறகு சிக்கல் ஆயிரும். சோத்திரம். காலை இப்ப நீ என்ன பாப்ப, செல்லுல என்ன பாப்ப? சோத்திரம், அல்லேலூயா. இல்ல நீ இத பார்த்துட்டு இதுல என்ன செய், கடை யாரோ என்ன சொன்னாங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நீ இத பார்த்துட்டு இதுல கடை, நான் எனக்கு வேலையை பாக்கி. அல்லேலூயா. உங்க புள்ள 12ஆம் கிளாஸ் முடிய வர செல்லு கையில என்ன செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது. அல்லேலூயா. உங்க பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா பிள்ளைய இடுப்புல வச்சுட்டு 2 வண்டியும் காட்டி கொடுத்து இப்படி ஆட்டி ஆட்டி வாரி வாயில கொடுக்கணும். புரிஞ்சுதா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா. சவப்பட்டினா டிவிக்க பேராங்க, வேற என்ன நினைச்சிடப்பா. அது இந்த சவப்பட்டியும் போட்டு வச்சுட்டு அதுல போகையும் போட்டு சுட்டியும் போட்டு வச்சுட்டு உங்க பிள்ளை போற கொஞ்ச நாள் கழிஞ்சோன்னா பேத்தையா இருக்கு. எப்படி இருக்கும்? பேத்தையா இருக்கும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கையை தூக்கி சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. சிந்தமலையில எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு குடும்பத்துல இப்படி நடந்தது. ஸ்தோத்திரம். ஒரு பிள்ளை, ஒரு வீட்டுல ஒரே பிள்ளை. ஆமா, ஸ்தோத்திரம். அந்த பிள்ளை அப்போ ஒரு 6ஆம் கிளாஸ் படிச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பிள்ளை என்னன்னா நல்லா செல்லமா வளர்த்தாங்க. பிள்ளைக்கு எப்ப பார்த்தாலும் சுட்டி, அன்னைக்கு சுட்டி, இப்ப வேற எல்லாம் வந்துட்டு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அடுத்து பாத்தீங்கன்னா உண்மையா சொல்றேன், பலிபீடத்துல நின்னு சொல்றேன்,
ஆமை சோதரம் அந்த பிள்ளைய வந்தனா ஆமை பாத்ரூமுக்கு போனாலும் ஒண்ணுக்கு போனா தாய் தூக்கி தான் கொண்டு இருக்கணும். அந்த பிள்ளை அப்படியே ஆமை சைக்கோவா மாறிட்டு சோதரம் லேலோயா. அதை சீரழிச்சது யாருன்னா தாயும் தகப்பனும் லேலோயா லேலோயா. இப்ப எப்படி இருக்குன்னு தெரியாது ஸ்தோத்திரம் லேலோயா. நான் சிந்தமடையில இருந்து வரும் பொழுது அந்த பிள்ளை ஆமை சோத்திரம் பேத்தையா தான் இருந்தது ஸ்தோத்திரம் லேலோயா லேலோயா. நல்லா சொன்ன 2 வருஷம் அந்த இடத்துல என்ன பிள்ளை எப்படி அந்த வீடு எப்ப வீடு சந்திக்க போனாலும் அந்த பிள்ளை இப்படிதான் இருக்கு சாவப்பட்டிக்க என்ன லேலோயா லேலோயா. தயவு செஞ்சு சொல்றேன் அங்க இல்ல உங்கள்கிட்ட சொல்றேன். ஏன்னா அங்க சொன்ன அடுத்த வாரம் அவங்க வரணும், நீங்க வர மாட்டீங்க ஸ்தோத்திரம் லேலோயா. அதனால உங்க பிள்ளைக்கு ஒரு நாள் இந்த டிவி மொபைல்ல என்ன செய்யக்கூடாது, பழக்க கூடாது ஸ்தோத்திரம் லேலோயா லேலோயா. கர்த்தருக்கு பிரியமா உங்க பிள்ளை என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை உமக்கு பிரியமான பாதையில வளர்த்துவதற்கு எனக்கு கிருபை தாரன்னு ஒவ்வொரு நாளும் நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும் லேலோயா. ஏன்னா குழந்தை வயித்துல இருந்த நேரத்திலேதான் இந்த மனோவா என்ன செய்கிறாரு பாருங்க, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் பொழுது அந்த பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று விசாரித்தான் லேலோயா. குழந்தை பறக்கல்ல, குழந்தை தாய்க்கு வயித்துல இருக்கிற நேரத்துல கேட்கிறாரு லேலோயா லேலோயா. அப்ப இன்னைக்கு கன்சீவா இருக்கிறவங்க எல்லாம் ஒரு தீர்மானம் எடுக்கணும் லேலோயா. இது உங்களுக்கு பொருந்தும். மினிஸ்டர் புறமா சிரிக்கிறாங்க ஸ்தோத்திரம் லேலோயா லேலோயா. இது உங்களுக்கு பிரதிஷ்டைக்க நான் சொல்லிதான் இதை உங்களை பிரதிஷ்டை பண்ணுவேன் லேலோயா லேலோயா லேலோயா. அப்போ அவன் இந்த பிள்ளைய நம்ம கத்தடத்துல விசாரித்து நம்ம நடத்தணும் லேலோயா. மூன்றாவதாக யோபு 1:5 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்க பிள்ளைக்கு ஆவிக்குரிய தலைமை யாரு, நீங்க லேலோயா லேலோயா. உங்களை பார்த்துதான் உங்க பிள்ளை என்ன செய்யும். வாசிங்க வசனத்தை வாசிங்க. ம் 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 ம். சரி போதும் பாருங்க. யோபு பிள்ளைகள் பாவம் செஞ்சிருப்பாங்க என்று சொல்லி நினைத்து ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பி பிள்ளைகளுக்கு பாவ நிவாரண பலி பண்ணினார் லேலோயா லேலோயா. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக அவன் யோபு இருந்தாரு லேலோயா. உங்களை பார்த்துதான் உங்க பிள்ளை என்ன செய்யும், நீங்க கெட்ட வார்த்தை பேசுனா உங்க பிள்ளை கெட்ட வார்த்தை என்ன செய்யும் பேச. நீங்க குடிச்சா உங்க பிள்ளை என்ன செய்யும் குடிச்சோம். நீங்க லவ் பண்ணுனா உங்க பிள்ளை என்ன செய்யும், வாயை திறந்து செல்லுங்க. லவ் பண்ணும். நீங்க உங்க மனைவி அடிச்சா உங்க பிள்ளை அப்படிதான் என்ன செய்யும், அடிக்கும். நீங்க அவன் மனைவி சொல்ல கேட்கிறீங்கன்னா உங்க பிள்ளை அப்படிதான் என்ன செய்யும், நீங்க வதச்சதான் நீங்க என்ன செய்வீங்க. நீங்க ஒழுங்கா கூட்டத்துக்கு போட்டா உங்க பிள்ளை என்ன செய்யாது. இதுக்கு மேல நம்ம வேண்டாம், நேரம் போயிட்டு லேலோயா லேலோயா. அப்ப உங்க பிள்ளைக்கு ஆவிக்கிற தகப்பன் யாரு. அப்ப நீங்க டெய்லி பிள்ளை இளம்பின உடனே முழங்கால் போட்டு என்ன செய்யணும், பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணணும். உங்க பிள்ளைக்கு ஆவிக்கிற தகப்பன் நீங்க ஸ்தோத்திரம் லேலோயா. உங்களை பார்த்துதான் உங்க பிள்ளை என்ன செய்யும். அவர் நினைச்சாரு, நான் அங்கேயே பண்ணிருக்கலாமே ஸ்தோத்திரம் லேலோயா 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 ஸ்தோத்திரம். ஏன்னா உங்களை சொன்னாதான் பிரச்சனை இல்லை ஸ்தோத்திரம் லேலோயா. அடுத்து 4ஆவதாக 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 1:6 சீக்கிரம் வாசிங்க. அவருடைய தகப்பன் நீ இப்படி செய்வானேன் என்று அவனை ஒரு காலம் கடிந்து கொள்ளவில்லை. போதும் பாருங்க, இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமை சோத்திரம் அதோனியா என்பவன் நான் ராஜாவாவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன்னோடு 50 காலாட்களையும் சம்பாதித்தான். அவனுடைய தகப்பன் இப்படி செய்வானேன் என்று சொல்லி அவனை ஒரு காலம் கடிந்து கொள்ளல லேலோயா லேலோயா. பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுத்து ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது, வளர்க்க கூடாது லேலோயா லேலோயா. இங்க பாருங்க, பிள்ளை செய்யக்கூடாத தப்ப பண்ணிட்டு இருக்கு ஸ்தோத்திரம் லேலோயா லேலோயா. ஆனா பிள்ளைக்கு அப்பா என்ன செய்யல, பிள்ளைய நான் சொல்லல, வசனத்தை படிங்க ஐயா, ஒருக்கோட வாசிங்க. அவனுடைய தகப்பன்
நீ இப்படி செய்வானேன் என்று அவனை பாருங்க. பிள்ளை எத்தனை தப்பு செஞ்சாலும் அந்த பிள்ளைக்கு தகப்பன் என்ன செய்யல, கடிந்து கொள்ளல. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு பிள்ளை தப்பு செஞ்சா உடனே அடி கொடுப்பேன்னு சொல்றவங்க கையை தூக்குங்க பாப்போம். 125 மேல இருக்க இடத்துல 10 கை கூட உயரம் இல்ல. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இன்னைக்கு உங்க பிள்ளைகள் எல்லாம் தலை திரும்பி இருக்க காரணம் என்னது? தலை திரும்பி போவதற்கு காரணம் யாரு? பெற்றோர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளை என்ன தப்பு செஞ்சாலும் சரி. கடந்து போன நாட்கள்ல, போன வாரம் நினைக்கிறேன், மேல்புறத்துல ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். அந்த வீட்டுல அந்த சகோதர வெளியிடத்துக்கு போவதற்கு பிரயாணத்துக்காக நாங்க அந்த இடத்துல நாங்க போயிருந்தோம். ஆமை சூத்திரம். அப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு என்னுடைய குடும்பத்துல நாங்க 4 பேர் உண்டு. 4 பேருக்கு பிள்ளை இல்லை, எனக்கு மட்டும்தான். என்னுடைய மனைவியுடைய குடும்பத்துல 4 பேர் உண்டு, எனக்கு மட்டும்தான் பிள்ளை இருக்கு. அதுவும் ஆண் குழந்தை. என்னுடைய பிள்ளை வந்து என்னுடைய மனைவியும் வெளிநாட்டுல இருக்கிறதுனால என் பிள்ளை வந்து மாமனார் மாமியார் வீட்டுல இருக்கு. அந்த பிள்ளை என்ன செஞ்சாலும் என்னுடைய மாமனார மாமியார என்ன செய்ய மாட்டாங்க, கண்ணிடவே மாட்டாங்க. அந்த பிள்ளை அவ்வளவு செல்லமா வளர்க்கிறாங்க. இப்ப என்ன பார்த்து லேன்னு விழிச்சுதுன்னு. லேலுயா, லேலுயா. கொத்த அப்பா பார்த்து லேன்னு விழிச்சது. மாமா தாத்தா பாட்டி இருந்து சிரிக்கிறாங்க. ஸ்தோத்திரம், லேலுயா. கைய தூக்கி சொல்லுங்க, லேலுயா, லேலுயா. உங்க பிள்ளைகள் ஆமை ஸ்தோத்திரம் செல்லம் வச்சு நீங்க வளர்த்துனீங்கன்னா, லைவ்ல நல்ல ஆக்சனை காட்டல. லேலுயா, லேலுயா. கொஞ்ச நாள் போகும்போ ஒத்த சவுட்டு சவுட்டம், இங்கட்டு சவுட்டு 50 அடிக்கு மேல தகப்பனாகிய தாயாகிய நீங்கள் என்ன செய்வீங்க? போய் நினைக்கிறேன் அம்மா வராததுக்குள்ள. ஸ்தோத்திரம், லேலுயா, லேலுயா. பிள்ளைகளை சின்ன வயசுல இருந்து ஆமை செல்லம் கொடுத்து வளர்த்தாம தவறை கண்டிச்சு என்ன செய்யணும், என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம், லேலுயா. என் மக மூத்தவள்கிட்ட கேளுங்க, அடிச்ச அடியில நிமிஷ ஆஸ்பத்திரி வரை கொண்டு போயிருக்கு. ஸ்தோத்திரம், லேலுயா. எங்க கொண்டு போயிருக்கு? பரிபடத்துல சொல்றேன், பொய் சொல்லல. ஸ்தோத்திரம். ஒரு தப்பு செஞ்சா அடிச்ச அடியில நிமிஷத்துல கொண்டு அட்மிட் பண்ணிருக்கு. ஸ்தோத்திரம், லேலுயா, லேலுயா. ஏன்னா வசனம் சொல்லுது பாருங்க, நீதிமொழிகள் 23:13 வாசிங்க சீக்கிரம். பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாக. லேலுயா, லேலுயா. பிள்ளையை வாசிங்க, வசனத்தை சொல்லுங்க. பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாக. நான் அடிச்சதுல ஆசிரியர் அட்மிட்டான சாவல, உயிரோட இருக்கு. லேலுயா, லேலுயா, லேலுயா. ஏன்னா பிள்ளைகளை தண்டிச்சு என்ன செய்யணும், என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம், லேலுயா. எங்க அப்பா என்னுடைய சின்ன வயசுல வளர்த்தினாரு பாருங்க. சர்ச்சில முழங்கால்னா முழங்கால் தான். ஸ்தோத்திரம். திரும்பி பார்த்தேன்னா இந்த இடத்துல அடிப்பாரு. லேலுயா. வீட்டுல வந்து கட்டி போட்ட இடத்துக்கு மேல தருவாரு நல்லா. ஸ்தோத்திரம், லேலுயா, லேலுயா. இன்னைக்கு பிள்ளைகள் தகப்பனை பார்த்து விழிச்சுல, ஜவால அம்மையை பார்த்து விழிச்சுது, வாட்டி அதை எடுட்டி. பிள்ளைகளுக்கு இப்ப யாரு வேலைக்காரியா இருக்கிறது? பிள்ளைகளுக்கு இப்ப வேலைக்காரி யாரு சொல்லுங்க? அந்த டிவியை போட்டுட்டி. இதெல்லாம் நாங்க கண்ணால வீடு சந்திக்க போக பாக்குறது. ஸ்தோத்திரம். அந்த டிவியை போட்டுட்டி. ஸ்தோத்திரம், லேலுயா. இடல ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். நாங்க ஜோம் பண்ணும்படியாக எழும்பி நிக்கிறோம். அங்க டிவி ஓடிட்டு இருக்கு. ஆமை சோத்திரம். அந்த தாய் சொல்லுது அந்த பிள்ளைகிட்ட, அது டிவி ஆஃப் பண்ணு. உடனே அது சொல்லுது, டிவி ஆஃப் பண்ண நான் அவனை குத்தி கொல்லுவேன். பலிபடத்துல நான் பொய் சொல்லல, உண்மையை பேசிட்டு இருக்கிறேன். லேலுயா. அந்த நேரத்துல கையடிச்சு ஓடிச்சண்டா. ஸ்தோத்திரம், லேலுயா, லேலுயா. நீங்கள் அப்படிதான். ஸ்தோத்திரம், லேலுயா, லேலுயா. ஒரு பிள்ளையாகும், ஆண் பிள்ளையாகும், அதுவும் கவனமா என்ன செய்யணும்? பொண்ணுனாலாவது பொத்தி பொத்தி என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், வளர்த்திருக்கலாம். இது ஆண் பிள்ளையாகும். ஸ்தோத்திரம். சின்னதுலண்டே ஒரு தவறுனால என்ன செய்யணும்? விரம்பை கையாளணும். கையாண்டா நாடாம சொல்றாங்க பாருங்க, சாகாது.
ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் நிறைய காரியம் இருக்கு, நான் போறேன், முடிக்கிற நேரம் போயிட்டு ஏலம் இருக்கிறதுனால. ஆகவே ஆமை ஸ்தோத்திரம். 5 காரியத்தை சொல்லி இருக்கிறேன். உங்க பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கப்படும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். பிள்ளைகளை குறித்து கர்த்தரிடத்துல கேட்டு விசாரித்து வளருங்கள். 3வதாக பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய தலைவராயிருந்து வழிகாட்டுங்கள். 4வதாக தேவைக்கு அதிகமாய் செல்லம் கொடுக்காதீர்கள். தாவீது தவறுனதுனால அவருடைய பிள்ளை ஆமை சீரழிந்து போனது. ஆமை 5வதாக பிரம்பை கையாளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப கேட்ட வார்த்தைக்கு ஆமை ஸ்தோத்திரம். நீங்கள் உங்கள் பிள்ளையை ஒப்பு கொடுப்பதற்கு ஆயத்தமா? ஆயத்தம்னா எழும்பி நில்லுங்க. ஸ்தோத்திரம். ஆயத்தம் இல்லைன்னா இருங்க, ஆயத்தம்னா எழும்பி நில்லுங்க. அல்லேலூயா, ஆமை ஸ்தோத்திரம். இப்பொழுது ஒரு சில கேள்விகளை உங்களிடத்துல கேட்கிறேன். நீங்கள் அதுக்கு பதில் சொல்லும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த குழந்தையை கர்த்தரே உங்களுக்கு கொடுத்தார் என்றும், இந்த குழந்தையை கர்த்தருக்கு என்று வளர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு உண்டென்றும் நீங்கள் அறிந்து அப்படி செய்வோம் என்று வாக்கு கொடுக்கிறீர்களா? கிருபையின் ஈவாக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துள்ள இந்த குழந்தையை கர்த்தருக்கு பயப்படும் பயத்திலும் பக்தியிலும் வளர்ப்போம் என்று வாக்கு கொடுக்கிறீர்களா? இந்த குழந்தை ஏற்ற காலத்தில் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வழிநடத்துவீர்களா? இந்த குழந்தை உங்களை பின்பற்றக்கூடிய விதத்தில் உங்கள் வார்த்தை, நடத்தை, செயல் எல்லாவற்றிலும் நீங்கள் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்வோம் என்று வாக்கு கொடுக்கிறீர்களா? பெற்றோராகிய நீங்கள் இந்த குழந்தையை வேத வசனத்தை போதித்து திருச்சபைக்கும் சமுதாயத்துக்கும் பயனுள்ள பாத்திரமாய் வளர்ப்போம் என்று வாக்கு கொடுக்கிறீர்களா? இப்பொழுது ஆமை ஸ்தோத்திரம். அந்த பிள்ளையை நம்ம ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். அந்த பிள்ளையை இப்பொழுது வாங்கி செபிக்க போகிறேன். எல்லாருப்படி அந்த பிள்ளைக்கு நேராக நம்முடைய வலது கரத்தை நீட்டி எல்லாருப்படி கண்களை மூடி எல்லா தேவ பிள்ளைகளும் பலிபிடத்துக்கு நேராக, அருமையான பிள்ளைக்கு நேராக நம்முடைய கரங்களை நீட்டி எல்லாரும் ஒரு நிமிடம் செபிக்கலாமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிற ஒரு முக்கியமான நேரத்துல வந்திருக்கிறோம். ஆமை ஸ்தோத்திரம். பல வருடங்களாய் ஆமை ஸ்தோத்திரம் வாழ்க்கையில கற்பத்திக்கு நீ அடைக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினாலே ஆமை கர்த்தர் ஆமை கடந்து போன ஆமை நாட்கள்ல சுமார் 2-3 வருடங்களுக்கு பிறகாக அவளை நினைவு கூர்ந்து ஆமை ஸ்தோத்திரம் கர்த்தர் நல்ல ஒரு கற்பத்திங்க நீ கர்த்தர் கொடுத்து இந்த நாளிலும் வேத வசனத்தின்படி ஆமை பிள்ளையை பிரதிஷ்டை பண்ணும்படியாக இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. இந்த பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி எல்லாரும் அப்படி ஜெபிக்கலாமே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அன்புள்ள பரலோகத்தின் தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த பிள்ளையுடைய பெயரை கர்த்தாவே வைக்கவும், ஆண்டவரே இந்த பிள்ளை பிரதிஷ்டை பண்ணவும் உடைய பாதத்துல வந்திருக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஈவாய் கொடுத்த ஆண்டவரே இந்த பிள்ளைக்கு ஆரோன் என்கிற பெயரை வைத்து பிதா குமார பரிசுத்தாவுடைய நாமத்தினாலே பிரதிஷ்டை பண்ணி செபிக்கிறேங்க தாவே. ஆண்டவரே இந்த பிள்ளை பிறந்த நாள் முதற்கொண்டு நாள் வரையிலும் ஆண்டவர் அன்பு பிள்ளையை கர்த்தர் காத்தி நடத்தினி கூட இருந்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளை நல்ல சுகத்தோடு பலனோடு நீடிய ஆயுஷ் நாட்களோடு வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சிறு வயது முதலே தேவ பயத்தோடு இந்த பிள்ளை வளர ஆண்டவர் அன்பு பிள்ளைக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியாய் செபிக்கிறோம். இந்த பிள்ளை நல்வழியில நடத்தும்படியான நல்ல கிருபையை ஆண்டவரே அன்பு பெற்றோருக்கும் ஆண்டதாமை கர்த்தர் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். இந்த பிள்ளை தேசத்துக்கும் குடும்பத்துக்கும் சபைக்கும் ஆண்டவரே ஒரு அலங்காரமான பிள்ளையாய் ஆண்டவரை சிறந்து விளங்க பரலோகத்தின் தேவன் தாமே கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோங்க தாவே. இந்த பிள்ளைக்கு தாவே உம்முடைய ஆண்டவரை ஊழியர்களாக ஆண்டவரே தேவ பிள்ளைகளாக நாங்கள் ஒருமனப்பட்டு ஆண்டவரே பிதா குமார பரிசுத்தாவுடைய நாமத்தினாலே பிரதிஷ்டை பண்ணி செபிக்கிறோம், பிரதிஷ்டை பண்ணி செபிக்கிறோம், பிரதிஷ்டை பண்ணி செபிக்கிறோங்க தாவே. இந்த பிள்ளைக்கு வேண்டிய நல்ல சரீர சுகத்தை கத்த கொடுங்க. பிள்ளை நாட்களுக்கு ஏற்ற, வாரங்களுக்கு ஏற்ற, மாதங்களுக்கு ஏற்ற, வருடங்களுக்கு ஏற்ற வளர்ச்சியை ஆண்டவர் அன்பு பிள்ளையுடைய சரீரத்துல தந்து ஆண்டவர் அன்பு பிள்ளையை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோங்க தாவே. பிள்ளை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி வேதத்திலிருந்து ஆண்டவர் எங்களோடு பேசின நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே.
நல்ல ஆகாரத்தை விளை கத்த கொடுத்து நல்ல ஜீன சக்திகளை கத்த கொடுத்து ஆண்டு பிள்ளை கத்த பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிற அந்த வன்கடி நாவிகளோ போராட்டங்களோ சத்துடைய கிரிகளோ சாத்தனுடைய தந்திரங்களோ ஒன்றும் இந்த பிள்ளையை தொடாதபடி ஆண்டு தாமே கத்திர பிள்ளை கத்தர் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறாங்க தாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய சபைக்கு முன்பாய் இந்த பிள்ளையை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணிருக்கிறோங்க தாவே. இந்த நாளில் இருந்து கத்தாவே உம்முடைய வருகை பரியந்தும் இந்த பிள்ளை கத்தாவே உமக்கு பிரியமாய் வாழ்ந்து உம்முடைய நன்மைகளை கண்டுகொள்ளவும் உம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளவும் பரலோகத்தின் தேவன் தாமே கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோங்க தாவே. இந்த பிள்ளை கத்தாவே ஒலிமுறை கன்றுகளை போல வாழ்ந்து செழிக்க ஆசீர்வதிக்கப்பட ஆண்டுதாமை கத்த கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். சத்துரு எந்த விதத்தில் இந்த பிள்ளையை தொடாதபடி பிள்ளையோட உள்ள கால் உச்ச தலைவரிலும் இரத்தத்தை கொண்டு பிதா குமார பரிசுத்தான நாமத்தினாலே முத்திரடை ஜெபிக்கிறேன். கத்தர் ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரம் குழந்தையை ஆமை ஸ்தோத்திரம் அருமையான பெற்றோர் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்த்தும்படியாக ஆமை இந்த பிள்ளையை பொழுது ஆமை ஸ்தோத்திரம் பிள்ளை ஆரோனை அவருடைய தகப்ப நடத்துல கொடுக்கிற கத்தர் ஆமைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த குழந்தையை இந்த சபைக்கு முன்பாக பிரதிஷ்டை செய்ததின் மூலமாக இந்த குழந்தையை குறித்த உத்தரவாதத்தை நம்முடைய சபை ஏற்றுக்கொள்ளுகிறது. இந்த குழந்தை வேத வசனங்களை கேட்டு சத்தியங்களை கற்றுக்கொண்டு கர்த்தரை ஆராதித்து பக்தியுள்ள வாழ்க்கை வாழ நம்மால் இயன்ற எல்லா உதவிகளை செய்யவும் இந்த குழந்தைக்காக ஜெபிக்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த குழந்தை இடறி போவதற்கான எந்த செயலும் நம்மில் யாரோ செய்யாமல் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ நாம் யாவரும் தீர்மானித்துக் கொள்ளுவோமாக. எல்லாரும் அப்படியே ஒரு நிமிடம் ஜெபிப்போமா. ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்துகிற எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த குழந்தை பிரதிஷ்டை ஆராதனை கத்ததாமை பொறுப்படுத்தி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கத்தாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பு சகோதரிக்காக தனமை கொடுத்த பிள்ளைக்காக உம்முடைய பாதத்துல வருகிறோம். உம்முடைய பிள்ளைகளை கத்தர் ஏற்ற நாட்களில் குடும்ப வாழ்க்கை நினைத்து அதனுடைய ஈவாய் கத்த கற்பத்திக்கு நீ கத்தர் கொடுத்தீர். இந்த நாளில் உம்முடைய ஆண்டவரை சமூகத்தில் நாங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் குடும்பமாய் ஆசீர்வாதமாய் வாழ இன்னும் மேன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள எங்கள் தேவன் ஆகிய கத்த கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளையை ஒரு விஷயம் கூட ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை கத்தாவே ஸ்தோத்திரம் நாங்கள் சபையாய் ஊழியர்களாக நாங்கள் பிதா குமார பரிசுத்தான நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.